தீபாவளி காலை அது எனது மாமியார் கத்திக்கொண்டு சகுனத்திற்காக வைத்திருந்த 2,00,000 ரூபாய் காணாமல் போய்விட்டது என்றார். என் நாத்தனார் எனது கைப்பையை சோதனையிட்டபோது அதிலிருந்து நோட்டுக்கட்டுகள் கீழே விழுந்தன. மாமியார் உடனடியாக என்னை அறைந்துவிட்டு போலீஸை அழைப்பதாக மிரட்டினார். என் கணவர் அர்ஜுன் அருகில் நின்று புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அவர், இந்த விளையாட்டு ரொம்ப பழையதாகிவிட்டது, இதில் இனி யாரும் சிக்கமாட்டார்கள் என்றார். அந்த ஆண்டு தீபாவளி காலை அந்த வருடம் முழுவதும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த ஆண்டு தீபாவளி திருநாளாவது அமைதியாக கழியும் என்று நினைத்தேன். ஆனால் அதே அழகான காலையில் எனது சொந்த புகுந்த வீடு என்னை ஒரு இழிவுபடுத்தும் நாடகத்திற்குள் தள்ளும் என்று யாருக்குத் தெரியும்? அன்று எங்கள் வீட்டின் வரவேற்பறை விருந்தினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் நிரம்பி வழிந்தது. மேஜை மீது முந்திரி கத்தளி, லட்டுகள், உலர்பழங்கள் மற்றும் பலவிதமான இனிப்புகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சாமந்திப்பூ மாலைகளால் வீடு மணம் வீசியது மற்றும் பிரதான வாசலில் இருந்த கோலம் திருவிழாவின் அழகை அதிகரித்தது. புதிய உடைகளில் அலங்கரித்துக் கொண்ட குழந்தைகள் வீட்டில் ஓடிக்கொண்டிருந்தனர். பெரியவர்கள் தேநீர் அருந்திக்கொண்டு ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். சிரிப்புச் சத்தங்கள், கோப்பைகள் மற்றும் தட்டுகளின் ஓசை, வெளியே எரியும் விளக்குகளின் மங்கலான சுடரிலிருந்து எழும் மனம் என பார்க்க இது ஒரு சிறந்த குடும்பப்படம் போல் இருந்தது. நான் இந்த வீட்டின் இளைய மருமகள். என் பெயர் மீரா. நான் சுபாவத்தில் அமைதியானவள் மற்றும் அதிகம் சிந்திப்பவள். என் செயல்களால் யாருக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது என்பதில் நான் எப்போதும் கவனமாக இருப்பேன். தீபாவளி அன்று நான் அதிகாலையிலேயே எழுந்து பூஜை அறையை சுத்தம் செய்து இறைவனுக்கு தண்ணீர் வைத்து பூக்களை சூட்டி மாமியார் பூஜை செய்ய தேவையான ஏற்பாடுகளுக்கு உதவினேன். நான் இந்த வீட்டின் மருமகள். திருவிழா அன்று கொஞ்சம் அதிகமாக வேலை செய்தால் வீட்டில் அமைதி நிலவும் என்று நினைத்தேன். என் கணவர் பெயர் அர்ஜுன். அவர் அதிகம் பேசும் அல்லது வீட்டு விஷயங்களில் தலையிடும் ஆண்களில் ஒருவர் அல்ல. அர்ஜுன் அமைதியான மற்றும் தீவிரமான சுபாவம் கொண்டவர். சில நேரங்களில் அவர் மணிக்கணக்காக மற்றவர்கள் பேசுவதை கேட்பார், ஆனால் இடையில் ஒரு வார்த்தை கூட பேசமாட்டார். ஆனால் அவருடன் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததில் அவர் என்மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் அனைவரின் முன்னிலையிலும் உரக்கப் பேசி எனக்கு ஆதரவாக நிற்பதில்லை, மாறாக சிறிய விஷயங்களை கவனிப்பதன் மூலம் என்னை பார்த்துக் கொள்கிறார். ஆனால் அவரது அமைதியான சுபாவத்தால் அவரை எளிதில் ஏமாற்றலாம் என்று வீட்டில் உள்ள பலர் நினைத்தனர். என் மாமியார் சாவித்ரி தேவி வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் தார்மீகவாதி போல் தெரிவார். அவர் எப்போதும் பண்புகள் மற்றும் கொள்கைகளைப் பற்றி பேசுவார். வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை இருக்க வேண்டும், மருமகள் கண்ணியமாக இருக்க வேண்டும் மற்றும் சகோதரர்களுக்கு இடையே அன்பு இருக்க வேண்டும் என்று கூறுவார். ஆனால் வீட்டிற்குள் அவர் வெளிப்படையாக பாகுபாடு காட்டினார். என் நாத்தனார் பிரியா எதைச் செய்தாலும் அவருக்கு பெரும் பாராட்டு கிடைக்கும். ஆனால் நான் எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு ஒரு வார்த்தைதான் கேட்கும், சிறியவளே, உன் நாத்தனாரிடம் இருந்து எதையாவது கற்றுக்கொள். பிரியா என் கணவனின் தம்பி, விக்ரமின் மனைவி. அவளது நாக்கு தேனை போல இனிமையாக இருக்கும், கைகள் எந்த வேலையிலும் மிக வேகமாக செயல்படும். ஆனால் அவளிடம் இருந்த மிக வேகமான விஷயம் என்னவென்றால் கடினமான வேலைகளை என் பக்கம் தள்ளிவிடும் கலை. அன்று காலை பூஜைக்குச் சற்று முன்பு சாவித்ரி அம்மா வேண்டுமென்றே 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் கொண்ட ஒரு தடிமனான கட்டை வெளியே எடுத்து அனைவரின் முன்னிலையிலும் காட்டினார். அவர் அந்த கட்டை வருடியபடி பெருமையுடன், இந்த ஆண்டு சகுனம் மற்றும் பரிசுகளுக்காக நான் 2,00,000 ரூபாய் தயாராக வைத்துள்ளேன். குழந்தைகளும் அதிகம், விருந்தினர்களும் வருவார்கள். திருவிழாவிற்கு தாராளமாக வாரி வழங்க வேண்டும், அப்போதுதான் வீட்டில் செல்வம் பெருகும் என்றார். அனைவரும் அவரை பாராட்டினர். அவருக்கு அது இன்னும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பிறகு அவர் மிகவும் கவனமாக அந்த பணத்தை ஒரு சிவப்பு உறையில் வைத்துவிட்டு மாடிக்குச் சென்றார். படிக்கட்டுகளில் ஏறுவதற்கு முன்பு அவர் திரும்பிப் பார்த்து சத்தமாக சிரித்தார். இந்த பணத்தை நான் பூஜை அறையின் டிராயரில் வைத்துள்ளேன். யார் இதைத் தொட்டாலும் எனக்கு தெரிந்துவிடும். அந்த நேரத்தில் நான் தலைகுனிந்து புன்னகைத்தேன். வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே கவனமாக இருப்பது இயல்பு என்று நினைத்தேன். இது ஒரு முன்னெச்சரிக்கை அல்ல, எனக்காக விரிக்கப்பட்ட ஒரு வலை என்று எனக்கு என்ன தெரியும்? பூஜை முடிந்ததும் நான் சமையலறையில் பழங்களை நறுக்கத் தொடங்கினேன். கத்தியால் தர்பூசணியில் சில கோடுகளைத்தான் வரைந்திருந்தேன். அதற்குள் அர்ஜுன் போனில் பேசுவது போல அங்கன் முற்றும் பகுதிக்குச் சென்றான். அவன் ஏதோ ஒரு ராகேஷ் என்பவரிடம் பேசுவதை நான் கேட்டேன். அவன் வங்கியிலோ அல்லது தொழில்நுட்பத் துறையிலோ வேலை செய்யும் நண்பராக இருக்கலாம். நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பழங்களை அழகாக தட்டில் அடுக்கத் தொடங்கினேன். இன்றைய நாள் அமைதியாக கழியட்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்தேன். ஆனால் அதே தருணத்தில் மாடியிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. சாவித்ரி அம்மாவின் கூர்மையான குரல் பண்டிகை கால சூழலை கிழித்தது. கடவுளே, எல்லாம் கொள்ளை போய்விட்டது.
எனது சகுனத்திற்காக வைத்திருந்த 2,00,000 ரூபாய் திருடு போய்விட்டது. எனது கை பாதியிலேயே நின்றது. கத்தியின் முனை என் விரலில் லேசாக கீறியது. வரவேற்பறையில் இருந்த ஆரவாரம் திடீரென நிசப்தமாக மாறியது. பிறகு நாற்காலிகள் நகரும் சத்தம், செருப்புகளின் ஓட்டம் மற்றும் மக்கள் ஒருவரை ஒருவர் பதற்றத்துடன் விசாரிக்கும் சத்தங்கள் கேட்டன. என் மாமா, அத்தை என அனைவரும் டீயை கீழே வைத்துவிட்டு மேலே ஓடி பிறகு கீழே வந்தனர். சாவித்ரி அம்மா மாரில் அடித்துக் கொண்டு கதறினார். அவரது முகம் வெளுத்துப் போயிருந்தது. இப்பதான் இங்க வச்சேன். என்னோட 2,00,000 ரூபாய் இருந்த சிவப்பு உரை காணாமல் போய்விட்டது என்று தொடர்ந்து கத்திக் கொண்டிருந்தார். நான் சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தேன். என் கைகளில் இன்னும் தர்பூசணி சாறு ஒட்டியிருந்தது. என் இதயம் ஏன் இவ்வளவு வேகமாக துடிக்கிறது என்று எனக்கே புரியவில்லை. அனைவரும் பதற்றத்தில் இருந்தபோது சாவித்ரி அம்மா ஒரு கணம் என்னை உற்று பார்த்தார். அந்த ஒரு கணம் மட்டும். ஆனால் அந்த பார்வை எவ்வளவு குளிராக இருந்தது என்றால் என் ஆன்மாவே நடுங்கிப் போனது. பணம் தொலைந்து போன ஒருவரின் பார்வை அதுவல்ல, மாறாக சரியான வாய்ப்பிற்காக காத்திருந்த ஒரு வேட்டைக்காரனின் பார்வை அது. நான் நினைத்தது போலவே பிரியா உடனே முன்னே வந்தாள். அவள் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு உரக்கச் சொன்னாள். காலையிலிருந்து மீரா மட்டும்தான் பூஜை அறைக்கு முதலில் செல்வதை நான் பார்த்தேன். அம்மா, அவளிடம் சரியாக கேட்டால் எல்லாம் தெரிந்துவிடும். ஒட்டுமொத்த அறையும் திடீரென என்னை திரும்பி பார்த்தது. சந்தேகம் நிறைந்த அந்த குளிர்ந்த பார்வைகள் நூற்றுக்கணக்கான ஊசிகளைப் போல என்னை துளைத்தன. நான் அங்கேயே உறைந்து நின்றேன். என் தொண்டை வறண்டது. என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. என் கைகள் இன்னும் ஈரமாக இருந்தன. விரல்களில் தர்பூசணியின் மணம் வீசியது. ஆனால் அவர்களின் பார்வையில் நான் இந்த வீட்டின் மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய நபராகிவிட்டேன். நான் கத்தியை கீழே வைத்துவிட்டு சமையலறைக்கு வெளியே வந்தேன். என் கைகள் இன்னும் தர்பூசணி நீரால் ஈரமாக இருந்தன. என் இதயத்தில் அந்த பார்வைகளின் பாரம் இருந்தாலும் குரலை அமைதியாக வைத்திருக்க போராடினேன். அம்மா, நான் விளக்கு ஏற்ற மட்டும்தான் சென்றேன். பிரார்த்தனை செய்துவிட்டு நேரடியாக சமையலறைக்கு வந்துவிட்டேன். நான் எந்த டிராயரையும் திறக்கவில்லை. நீங்கள் அந்த உரையை எங்கே வைத்தீர்கள் என்பது கூட எனக்கு தெரியாது என்று மெதுவாகவும் தெளிவாகவும் சொன்னேன். ஏனெனில் நான் சிறிது தயங்கினாலும் அதையே அவர்கள் எனது திருட்டிற்கான ஆதாரமாக கருதுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் சாவித்ரி அம்மா எதையும் கேட்கவில்லை. அவர் வரவேற்பறையின் நடுவில் நின்று ஒரு கையை மாரிலும் மற்றொன்றை நேராக என் மீதும் காட்டி கத்தியைப் போல கூர்மையாக கத்தினார். இந்த வீட்டில் காலையிலிருந்து வந்தவர்கள் அனைவரும் சொந்தக்காரர்கள். யாரும் வெளியிலிருந்து வரவில்லை, நீ தவிர. இந்த வெளியிலிருந்து வந்தவள் என்ற சொல் என் நெஞ்சில் ஈட்டிப்போல தைத்தது. 3 ஆண்டுகளாக நான் இந்த வீட்டிற்கு மருமகளாக இருந்தேன். 3 ஆண்டுகளாக நான் அவரை அம்மா என்று அழைத்து வந்தேன். ஆனால் இன்று ஆபத்து வந்தபோது நான் வெறும் வெளியாளாகிவிட்டேன். அனைவராலும் சந்தேகிக்கப்பட்ட முதல் நபர் நான்தான். என் தொண்டை வறண்டது. என் உதடுகள் நடுங்கின. என்னால் வேறு எதையும் பேச முடியவில்லை. தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் நான் நிற்பது போல் உணர்ந்தேன். அப்போது பிரியா மெதுவாக என்னிடம் வந்தாள். அவள் சிவப்பு நிறச் சேலை அணிந்திருந்தாள். கூந்தலை கொண்டையாக கட்டியிருந்தாள். முகத்தில் அடர்த்தியான மேக்கப் இருந்தது. பார்க்க ஒரு சிறந்த பண்புள்ள மருமகள் போல அவள் தெரிந்தாள். ஆனால் அவள் கண்களில் விசித்திரமான குளிரும் ஆழமும் இருந்தது. ஏதோ இந்த தருணத்திற்காக அவள் நீண்ட நாட்களாக காத்திருந்தது போல இருந்தது. பிரியா என் தோள் மீது கை வைத்தாள். அவள் குரல் செயற்கையான இனிமையால் நிறைந்திருந்தது. மீரா, பயப்படாதே. நீ எடுக்கவில்லை என்றால் உன் கைப்பையை சோதிக்கவிடு. உண்மையுள்ளவர்கள் பயப்பட தேவையில்லை, இல்லையா? நான் உடனே ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தேன். என்னிடம் மறைக்க ஏதாவது இருந்தது என்பதற்காக அல்ல, இது எனக்கு மிகப்பெரிய அவமானமாகத் தோன்றியது என்பதால். பண்டிகை நாளில் இத்தனை பேருக்கு முன்னால் என் நாத்தனார் ஒரு திருடியைப் போல என் கைப்பையை தேட நினைத்தது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. என் குரல் நடுங்கியது. பிரியா அக்கா, இப்படிச் சொல்வதன் மூலம் நீங்கள் என்னை திருடியாக நினைக்கிறீர்கள். நான் இதை செய்ய விடமாட்டேன். மாமியார் உடனடியாக கத்தினார். செய்ய விடமாட்டாயா என்றால் உன் திருட்டு பிடிபட்டு விட்டது என்று அர்த்தம். நீ எடுக்கவில்லை என்றால் ஏன் பயப்படுகிறாய்? அவர் குரல் வரவேற்பறை முழுவதும் எதிரொலித்தது. அதைக் கேட்டு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் கூட அமைதியாகிவிட்டனர். என் மைத்துனர் விக்ரம், இதுவரை அமைதியாக அமர்ந்திருந்தவர், இப்போது எழுந்து நின்றார். அவர் தனது குர்தாவை சரிசெய்து கொண்டு மிகவும் நடுநிலையானவர் போல பேசினார். மீரா, பண்டிகை நாளில் அம்மாவை பதற்றப்படுத்தாதே. பையைத் திறந்து காட்டு. உள்ளே எதுவும் இல்லை என்றால் விஷயம் இத்துடன் முடிந்துவிடும். நான் விக்ரமை பார்த்தேன். பிறகு மற்ற உறவினர்களை பார்த்தேன். யாராவது எனக்காக பேசுவார்கள் என்று நினைத்தேன்.
தீபாவளியன்று ஒரு மருமகளின் கைப்பையை சோதிப்பது சரியல்ல என்று யாராவது சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இல்லை, ஒருவர் தேநீர் அருந்துவதில் மும்முரமாக இருந்தார், ஒருவர் முகத்தை திருப்பிக் கொண்டார், மற்றவர்கள் என்னை சந்தேகத்துடனும் ஆர்வத்துடனும் பார்த்தனர். ஒரு அத்தை மூக்கை சுளித்துக்கொண்டு, அட பார்க்கவிடு, உண்மையாக இருந்தால் தெளிந்துவிடும். பண்டிகை நாளில் பணம் தொலைவது மிகவும் அபசகுனம் என்றாள். அதே நேரத்தில் அர்ஜுன் வெளியே முற்றத்திலிருந்து உள்ளே வந்தான். அவனைக் கண்டதும் மூழ்கும் ஒருவருக்கு துரும்பும் கை கொடுக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அர்ஜுன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான். அவனது பார்வை என் மீதும் பிறகு பிரியாவின் மீதும் கடைசியில் நான் மார்போடு இறுக்கிப் பிடித்திருந்த கைப்பையின் மீதும் நிலைத்திருந்தது. அவன் எதையும் சொல்லவில்லை, இடையில் வந்து காப்பாற்றவும் இல்லை. அவனது மௌனம் என் இதயத்தை உறைய வைத்தது. அவன் ஏன் இப்படி அமைதியாக நிற்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. நான் இன்னும் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த பிரியா என் கையில் இருந்த கைப்பையை பிடுங்கினாள். நான் பதற்றத்துடன் அதை தடுக்க முயன்றேன், ஆனால் அவள் என்னைவிட வேகமானவள். நான் செக்தான் செய்கிறேன், ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் என்று சொல்லிக்கொண்டே பையின் ஜிப்பை பலமாகத் திறந்தாள். அவள் கையாண்ட விதம் எந்த பாக்கெட்டை முதலில் திறக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது போலவே இருந்தது. என் லிப்ஸ்டிக், டிஷ்யூ பேப்பர், சாவிக்கொத்து, என் சிறிய பர்ஸ் மற்றும் என் அம்மா தலைவலிக்கு கொடுத்த பாம் டப்பா என அனைத்தும் ஒவ்வொன்றாக தரையில் சிதறின. இத்தனை பேருக்கு முன்னால் என் தனிப்பட்ட பொருட்கள் இப்படி சிதறியது என்னை அவமானத்தில் ஆழ்த்தியது. நான் அவற்றை எடுக்க குனிந்தபோது பிரியாவின் கை திடீரென நின்றது. அவள் வேண்டுமென்றே பையின் உட்புறச் சிறிய பாக்கெட்டை இழுத்தாள். நோட்டுக்கட்டுகள் அடங்கிய ஒரு கட்டு பளிங்குத் தரையில் விழுந்தது. 500 ரூபாய் நோட்டுகளின் நீல பச்சை நிறம் என் கண்களை உறுத்தியது. வரவேற்பறையில் ஒரே நிசப்தம் நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டும் கேட்டது. அது என் மார்பின் மீது சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. என் காலடியில் கிடந்த அந்த கட்டை பார்த்து நான் உறைந்து போனேன். என் மூளை காலியாகிவிட்டது. இது எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அது எப்படி என் பைக்குள் வந்தது என்பது கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில வினாடிகளுக்குப் பிறகு கன்ஹா மகிழ்ச்சியுடன் கத்தத் தொடங்கினாள். ஐயோ கடவுளே, இது நிஜம்தானா? எல்லாம் புதிய 500 ரூபாய் நோட்டுகள். இவள் உண்மையிலேயே திருடிவிட்டாளா? இந்தச் சொற்கள் என் காதுகளில் ஊசிகளைப் போல குத்தின. சாவித்ரி அம்மா ஓடி வந்து அந்த கட்டை சுட்டிக்காட்டி கத்தினார். இதைப் பார், கையும் களவுமாக பிடிபட்டுவிட்டாள், இன்னும் மறுக்கிறாள். என் 2 லட்சம் ரூபாய் இல்லை. தீபாவளி நாளில் வீட்டிற்குள்ளேயே ஒரு திருடி புகுந்து விட்டாளே. என்ன மாதிரியான மனிதர்கள்? நான் தொடர்ந்து தலை அசைத்துக் கொண்டே இருந்தேன். பதற்றத்தில் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இவை என்னுடையவை அல்ல அம்மா. இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் உண்மையைச் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் என் சொற்கள் பிரியாவின் குரலில் அமிழ்ந்து போயின. அவள் கீழே குனிந்து அந்த கட்டை எடுத்தாள். ஏதோ அழுக்கான பொருளை எடுப்பது போல அதை தட்டினாள். பிறகு வேண்டுமென்றே அனைவர் முன்னிலையிலும் அதை உயர்த்திப் பிடித்தாள். அந்த நேரத்தில் அவள் முகத்திலிருந்த அந்த போலி அப்பாவித்தனம் மறைந்து இதழ்களில் மெல்லிய வளைவும் கண்களில் யாராலும் மறைக்க முடியாத ஒரு வெற்றியின் ஒளியும் தெரிந்தது. பிரியா என்னை ஏறிட்டுப் பார்த்து மெதுவாகச் சொன்னாள். மீரா, ஏழ்மை என்பது தவறல்ல. ஆனால் தீபாவளி நாளில் சகுனப் பணத்தை திருடுவது மிகப் பெரிய பாவம். இதை கேட்டதும் என் கால்கள் நடுங்கின. நான் பதில் சொல்ல விரும்பினேன். என்னை பழிவாங்கிவிட்டார்கள் என்று கத்த விரும்பினேன். ஆனால் என் தொண்டை அடைத்தது. கணவனின் உறவினர்கள் நிறைந்த அந்த அறையில் நான் முற்றிலும் தனித்துவிடப்பட்டேன். அந்தக் கட்டை என் பையிலிருந்து விழுந்த அந்த நொடியே கடந்த 3 ஆண்டுகளாக நான் உழைத்த உழைப்பு அனைத்தும் மண்ணாகிவிட்டது போல உணர்ந்தேன். நான் உண்மையாகவே அழுதேன். ஆனால் இது எந்த நாடகமும் இல்லை. அவமானம் மற்றும் பயத்தால் கண்ணீர் தானாகவே வழிந்தது. நான் பிரியாவின் கையில் இருந்த அந்த கட்டையை பார்த்தேன். பிறகு என் மாமியாரை பார்த்து உடைந்த குரலில் சொன்னேன். அம்மா, நான் எடுக்கவில்லை. நான் சத்தியம் செய்கிறேன், நான் எடுக்கவில்லை. யாரோ ஒருவர் இந்த பணத்தை என் கைப்பையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் என் பேச்சை முடிப்பதற்குள் சாவித்ரி அம்மா என் மீது பாய்ந்தார். ஒரு பலமான சடாக் என்ற சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. என் முகம் ஒரு பக்கமாக திரும்பியது. அறை அவ்வளவு பலமாக இருந்தது. நான் அதிர்ந்து போனேன். என் காதுகள் அடைத்தன. சில வினாடிகளுக்கு கண்கள் இருண்டன. என் இடது கன்னம் நெருப்பு போல எரிந்தது. நான் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு தள்ளாடிப் பின்வாங்கினேன். என் முழங்கால் மேஜையின் மூலையில் இடித்ததில் வலியின் அலை ஒன்று பாய்ந்தது. வெளியே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் அழத் தொடங்கினர். பெரியவர்கள் அனைவரும் மௌனமானார்கள். தீபாவளி காலையில் சாவித்ரி அம்மா கை வைப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் என் மீது விரலை நீட்டினார்.
அவர் குரல் கோபத்தில் நடுங்கியது அல்லது அவர் உண்மையில் வருத்தப்பட்டதாக காட்டிக்கொள்ள அப்படிச் செய்தாரோ என்னவோ. உனக்கு என் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தேன், என் குடும்பத்தோடு பண்டிகையை கொண்டாடவிட்டேன், நீயோ குழந்தைகளின் சகுனப் பணத்தைக் களவாடிவிட்டாய். அந்த 2,00,000 ரூபாயை என் குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுக்கு ஆசி வழங்க வைத்திருந்தேன். நீ தூக்கிச் செல்வதற்காக அது சாலையில் கிடந்த பணம் அல்ல. அவருடைய ஒவ்வொரு சொல்லும் கல்லாக என் மீது விழுந்தன. நானும் இந்த வீட்டின் உறுப்பினர்தான், அவர் கொடுக்கும் எச்சிலை தின்று வாழும் அனாதை அல்ல என்று சொல்லத் துடித்தேன். ஆனால் என் தொண்டை அடைத்துக் கொண்டது. நான் என் எரிச்சலூட்டும் கன்னத்தை தடவிக்கொண்டே இருந்தேன். கண்ணீர் நின்றபாடில்லை. அந்த அரைந்த வலியை விட அதற்குப் பிறகு யாரும் வந்து அவர் எல்லை மீறிவிட்டார் என்று சொல்ல முன்வரவில்லை என்பதுதான் எனக்கு அதிக வலியைக் கொடுத்தது. அவர்கள் அனைவரும் என்னை கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு குற்றவாளியைப் போல பார்த்தனர். பிரியா அருகில் நின்று ஏதோ என் மீது மிகுந்த பரிதாபம் கொள்வது போல பெருமூச்சு விட்டுச் சொன்னாள், அம்மா, அமைதியாக இருங்கள். பண்டிகை நாளில் அடிதடி வேண்டாம், அது வீட்டிற்கு நல்லதல்ல. இந்த விஷயத்தை போலீசிடம் ஒப்படைத்து விடலாம். மீரா குற்றமற்றவள் என்றால் போலீஸ் அவளை நிரபராதி என்று நிரூபிக்கும். நான் தலை நிமிர்ந்து அவளை பார்த்தேன். இந்த வாக்கியம் என் பக்கம் பேசுவது போல தெரிந்தாலும் அதன் ஒவ்வொரு சொல்லும் என்னை ஆழமான பள்ளத்தில் தள்ளியது. தீபாவளி காலையில் உறவினர்கள் முன்னிலையில் போலீஸை அழைப்பது, என் கைப்பையிலிருந்து பணம் எடுக்கப்பட்ட நிலையில் அது என் நெற்றியில் திருடி என்ற முத்திரையை குத்துவதற்கு சமமானது. விக்ரம் அந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக் கொண்டான். அவன் தன் போனை எடுத்து சில பட்டன்களை அழுத்திவிட்டு உரக்கச் சொன்னான், சரி, நான் போலீசிற்கு போன் செய்கிறேன். எங்கள் வீட்டில் இதுபோன்ற செயல்களை எங்களால் சகித்துக்கொள்ள முடியாது. பணம் போனால் போகட்டும், ஆனால் குடும்பத்தின் பண்புகள் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு வீட்டின் அனைத்து அழுக்குகளையும் தானே கண்டுபிடித்துவிட்டதைப் போல அவன் என்னை அருவருப்புடன் பார்த்தான். இதைக் கேட்ட சாவித்ரி அம்மா இன்னும் சத்தமாக கத்தினார், ஆம், கூப்பிடு. இன்று தீபாவளியாக இருக்கட்டும் அல்லது வேறு எதுவாகவும் இருக்கட்டும், நான் உண்மையை வெளிக்கொண்டு வருவேன். போலீஸ் வந்த பிறகு இவள் எப்படி மறுக்கிறாள் என்று பார்ப்போம். எங்கள் வீட்டில் இன்றுவரை திருட்டு நடந்ததே இல்லை. இந்த மனுஷி வீட்டிற்கு வந்ததிலிருந்துதான் ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் வியப்புடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை சமையலறையில் பழங்களை நறுக்கிக் கொண்டிருந்த நான் இப்போது இந்த வீட்டின் அனைத்து துரதிர்ஷ்டங்களுக்கும் காரணமானவளாக மாறிவிட்டேன். நான் நடுங்கிக் கொண்டே அர்ஜுனை தேடினேன். அவன் இன்னும் வரவேற்பறையின் கதவருகே நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் சாவித்ரி அம்மாவையோ அல்லது விக்ரமையோ பார்க்கவில்லை, மாறாக பிரியாவின் கையிலிருந்த நோட்டுக்கட்டுகளின் மீதுதான் இருந்தன. அவனது முகம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. இவ்வளவு அமைதியாக இருப்பது எனக்கு இன்னும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. நான் அவனை நோக்கிச் சென்றேன். என் குரல் உடைந்து இருந்தது, அர்ஜுன், நான் எடுக்கவில்லை. நான் உண்மையிலேயே எடுக்கவில்லை. நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் அல்லவா? அந்த அறையே மூச்சை அடக்கிக் கொண்டு என் கணவனின் பதிலுக்காக காத்திருந்தது. எங்கிருந்தோ அர்ஜுன் என்ன செய்யப் போகிறான் என்று பார்ப்போம் என்ற கிசுகிசுப்பு கேட்டது. ஒருவேளை அவன் அவமானப்படுவான் என்றும், என்னிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்வான் என்றும், அல்லது பணத்தை திருப்பித் தந்து விஷயத்தை முடித்துவிடுவான் என்றும் அவர்கள் நினைத்திருக்கலாம். அந்த பலவீனமான தருணத்தில் தன் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற அவன் மௌனமாக இருந்துவிடுவானோ என்று கூட எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அர்ஜுன் அப்படி எதையும் செய்யவில்லை. அவன் மெதுவாக முன்னே வந்தான். அவனது பார்வை இன்னும் அந்த கட்டின் மீதே இருந்தது. திடீரென்று அவன் சிரிக்கத் தொடங்கினான். அந்தச் சிரிப்பு சத்தமாக இல்லை, ஆனால் அந்த பதற்றமான சூழலில் அது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அது மகிழ்ச்சியான சிரிப்பு அல்ல, என்னை கேலி செய்யும் சிரிப்பும் அல்ல. அது குளிர்ச்சியாக, கூர்மையாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருந்தது. ஏதோ ஒரு மிக மோசமான நாடகத்தை அவன் அம்பலப்படுத்துவது போல அது இருந்தது. அர்ஜுன் தலையை உயர்த்தி நேரடியாக தன் தாயை பார்த்தான். பிறகு பிரியாவை பார்த்து மிகவும் மெதுவாகச் சொன்னான், ஒரு நிமிஷம், இந்த விளையாட்டு ரொம்ப பழையதாகிவிட்டது. இதில் இனி யாரும் சிக்கமாட்டார்கள். வரவேற்பறையில் நிசப்தம் நிலவியது. திருடனை பிடிப்பது போல நாடகமாடிக் கொண்டிருந்த சாவித்ரி அம்மா பாதியிலேயே நின்றார். பிரியாவின் முகம் லேசாக வெளுத்துப் போனது. அவள் பணக்கட்டை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஆனால் சில நிமிடங்களிலேயே அவள் குரலை உயர்த்த முயன்றாள். அர்ஜுன், நீ என்ன செய்கிறாய்? உன் மனைவியின் கைப்பையிலிருந்துதானே பணம் கிடைத்தது. இத்தனை பேருக்கு முன்னால் நீ அவளை இன்னும் எப்படி காப்பாற்றப் போகிறாய்? அர்ஜுன் பிரியாவிற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் என் அருகில் வந்து மெதுவாக என் முழங்கையை பிடித்துக் கொண்டான். அவனது கை சூடாகவும் நிலையாகவும் இருந்தது. அந்த அறையின் குளிர்ச்சிக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. என் கன்னத்திலிருந்த சிவந்த தழும்பை பார்த்தான். அவனது கண்கள் ஆழமாகின.
பிறகு மேஜையில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து என் கண்ணீரை துடைத்தான். அவனது குரல் தணிந்தது. பயப்படாதே, நான் இருக்கிறேன். இதற்குப் பிறகு அர்ஜுன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்தான். அவனது முகத்தில் இப்போது எந்த மென்மையும் இல்லை. அவன் தெளிவாகச் சொன்னான், நான் என்ன சொல்கிறேன் என்றால், யார் என் மனைவியின் கைப்பையில் பணத்தை வைத்தார்களோ அவர்களுக்கு அது நன்றாகவே தெரியும். அந்த வாக்கியம் அந்த அறையில் நிலவிய பொய்யான சூழலின் மீது விழுந்த ஒரு பலமான அறை. நான் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு முதல் முறையாக பிரியா என் கணவனின் பார்வையை தவிர்ப்பதை கவனித்தேன். சாவித்ரி அம்மா ஒரு சிலையைப் போல நின்றிருந்தார். அவரது இதழ்கள் இறுக மூடியிருந்தன, கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அர்ஜுன் உடனடியாக தன் போனை எடுக்கவோ அல்லது எந்த ஆதாரத்தையும் காட்டவோ இல்லை. அவன் எவ்வளவு அமைதியாக இருந்தானோ அவ்வளவு பதற்றமாக அந்த அறை மாறியது. அவன் அருகில் நான் நின்று கொண்டிருந்தேன். என் கன்னம் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. கைகள் பயத்தால் குளிர்ந்திருந்தன. சாவித்ரி அம்மா தன் மகனை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் கண்களில் கோபமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. இந்த நாடகத்தை உடைக்கும் முதல் நபர் அர்ஜுனாகவே இருப்பான் என்று அவர்கள் நம்பவில்லை. அர்ஜுன் மெதுவாக தன் தாயின் பக்கம் திரும்பினான். அவன் குரல் உயரமாக இல்லை, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக இருந்தது. அம்மா, உங்களிடம் 2 லட்சம் ரூபாய் இருந்தது என்று கூறினீர்கள். அந்த பணத்தை நீங்கள் எப்படி வைத்திருந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? சாவித்ரி அம்மா ஒரு கணம் தயங்கினார். பிறகு உடனடியாக பதில் அளித்தார். எல்லாம் புதிய 500 ரூபாய் நோட்டுகள். நான் 4 கட்டுகளாக செய்து ஒவ்வொன்றையும் சிவப்பு நூலால் கட்டி ஒரே சிவப்பு உறையில் வைத்திருந்தேன். பதில் ஏற்கனவே தயாராக வைத்திருந்தது போல அவர் மிக வேகமாகச் சொன்னார். அவர்கள் கண்களில் கோபமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. இந்த நாடகத்தை உடைக்கும் முதல் நபர் அர்ஜுனாகவே இருப்பான் என்று அவர்கள் நம்பவில்லை. அர்ஜுன் மெதுவாக தன் தாயின் பக்கம் திரும்பினான். அவன் குரல் உயரமாக இல்லை, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக இருந்தது. அம்மா, உங்களிடம் சரியாக 2 லட்சம் ரூபாய் இருந்தது என்று கூறினீர்கள். அந்த பணத்தை நீங்கள் எப்படி வைத்திருந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? சாவித்ரி அம்மா ஒரு கணம் தயங்கினார். பிறகு உடனடியாக பதில் அளித்தார். எல்லாம் புதிய 500 ரூபாய் நோட்டுகள். நான் 4 கட்டுகளாக செய்து ஒவ்வொன்றையும் சிவப்பு நூலால் கட்டி ஒரே சிவப்பு உறையில் வைத்திருந்தேன். பதில் ஏற்கனவே தயாராக வைத்திருந்தது போல அவர் மிக வேகமாகச் சொன்னார். அர்ஜுன் தலையசைத்துவிட்டு பிரியாவின் பக்கம் திரும்பினான். அவனது கண்கள் பிரியாவின் கையில் இருந்த நோட்டுக்கட்டின் மீது நிலைத்திருந்தன. அப்படியானால் நீங்கள் இப்போது கையில் எடுத்திருக்கும் கட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது? அதை அனைவர் முன்னிலையிலும் எண்ணும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? பிரியா ஒரு கணம் அதிர்ந்து போனாள். அவள் அந்த கட்டை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள். அவளது இதழ்கள் லேசாக நடுங்கின. ஆனால் இத்தனை மக்களின் பார்வையின் முன்னால் அவள் எண்ண மறுக்க முடியாது. பிரியா ஒரு பொய்யான புன்னகையை வரவழைக்க முயற்சி செய்தாள். எண்ணுவதில் என்ன இருக்கிறது? எண்ணுகிறேன். இப்படிச் செய்வதன் மூலம் உன் மனைவியை காப்பாற்றிவிடலாம் என்று நினைக்காதே. அவள் அந்த கட்டை மேஜை மீது வைத்தாள். 500 ரூபாய் புதிய நோட்டுகள் ஒவ்வொன்றாக அனைவர் முன்னிலையிலும் விரிக்கப்பட்டன. அந்த ஆழ்ந்த அமைதியில் நோட்டுகள் பிரியும் சத்தம் எதிரொலித்தது. 5000, 10,000 மற்றும் 15,000 என எண்ணிக்கை நின்றது. பிரியா கணக்கை முடித்தாள். அவள் முகம் சற்று வெளுத்துப் போயிருந்தது, ஆனால் அமைதியாக இருக்க முயன்றாள். அர்ஜுன் மீண்டும் கேட்டான், எவ்வளவு? பிரியா தன் இதழ்களை இறுக கடித்துக் கொண்டாள். பதில் சொல்லவில்லை. அருகில் அமர்ந்திருந்த பெரியப்பா ஒருவர், இது 15,000 தான் என்றார். உடனடியாக கிசுகிசுப்புகள் தொடங்கின. அட, சாவித்ரி அவர்கள் 2 லட்சம் ரூபாய் தொலைந்துவிட்டது என்று கூறுகிறார்களே. இதுதான் அந்த பணம் என்றால் மீதமுள்ள பணம் எங்கே? அல்லது இது அந்த பணமே இல்லையா? இந்த கேள்விகளால் சாவித்ரி அம்மாவின் முகம் மாறியது. அவர் உடனடியாக கத்தினார், என்ன நடந்தது? இவளுக்கு மொத்த பணத்தையும் மறைக்க நேரம் கிடைத்திருக்காது. மீதியை அவள் தன் அறையில் சூட்கேஸில் அல்லது துணிகளுக்கு இடையில் எங்காவது ஒளித்து வைத்திருப்பாள். ஒரு திருடி புத்திசாலித்தனமாக இருந்தால் பணத்தை ஏன் ஒரே பையில் வைத்திருக்கப் போகிறாள்? இதைக் கேட்டு நான் மூச்சை அடக்கிக் கொண்டு நின்றேன். அவர்கள் சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால், என் பையில் பணம் கிடைத்துவிட்டதால் நான் திருடி, மீதி பணத்திற்காக அவர்கள் எந்த கதையையும் சொல்லலாம். அர்ஜுனுக்கு கோபம் வரவில்லை. அவன் தன் தாயை பார்த்தபடி நீண்ட நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சொன்னான், விசித்திரமான விஷயம். நீங்கள் என் அறையைச் சோதிக்கவில்லை. அண்ணன் அறையைச் சோதிக்கவில்லை. யாரிடமும் கேட்கவில்லை. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே என் மனைவிதான் பணத்தை எடுத்தாள் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள். எவ்வளவு உறுதி என்றால் பணத்தை பார்த்தவுடனேயே அவளை அறைந்துவிட்டீர்கள். சாவித்ரி அம்மாவின் வாயடைத்துப் போனது. விக்ரம் உடனடியாக இடையில் புகுந்து, அர்ஜுன், நீ அம்மாவிடம் எப்படி பேசுகிறாய்? உன் மனைவியின் கைப்பையிலிருந்துதான் பணம் கிடைத்தது. எல்லாரும் பார்த்தார்கள். நீ இப்போது பேச்சை மாற்ற முயற்சிக்காதே என்றான்.
அர்ஜுன் தன் அண்ணனை திரும்பி பார்த்து ஒரு எள்ளல் சிரிப்புச் சிரித்தான். நான் உண்மையை மட்டும்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அண்ணா. தீபாவளி நாளில் பணம் தொலைவது பெரிய விஷயம் இல்லையா? அதனால் உண்மை வெளிச்சத்திற்கு வரவேண்டும். அமைதியாக இருப்பவர் மீதே எல்லா பழியையும் சுமத்துவது சரியல்ல. இந்த முறை பிரியா ஒரு அடி முன்னே வந்தாள். அவளது குரலில் இப்போது கோபம் இருந்தது. இந்த வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து உன் மனைவியை பழிவாங்க முயற்சிப்பதாக நீ நினைக்கிறாயா? இந்த கேள்வியை கேட்டதும் சில உறவினர்கள் மீண்டும் அர்ஜுனை உற்று நோக்கினர். அவன் நேரடியாக குற்றம் சாட்டும் தைரியம் கொண்டவனா என்று அறிய விரும்பினர். அர்ஜுன் பிரியாவை பார்த்த அந்த பார்வை எவ்வளவு கூர்மையாக இருந்தது என்றால் அவள் பின்வாங்குவதை நான் கவனித்தேன். அவன் மெதுவாக ஆனால் தெளிவாகச் சொன்னான், நீங்கள் கைப்பையை இவ்வளவு வேகமாகத் தேடினீர்கள், ஏதோ எந்த பாக்கெட்டில் பணம் இருக்கிறது என்று உங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தது போல. அந்த அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. அது உரக்க கூறப்பட்ட குற்றச்சாட்டு அல்ல, ஆனால் இதுநாள் வரை யாரும் கவனிக்காத அந்த விசித்திரமான விஷயத்தின் மீது விழுந்த குறி. நான் கூட அதிர்ந்து போனேன். பிரியா கைப்பையை தேடுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை இப்போது நினைவு கூர்ந்தேன். அவள் ஜிப்பை திறந்ததும் நேரடியாக உட்புற பாக்கெட்டில்தான் கையை விட்டாள். ஏதோ பணம் அங்கேயே வைக்கப்பட்டுள்ளது போலவும் அதை எளிதாக எடுக்க வேண்டும் என்பது போலவும் இருந்தது. பிரியாவின் வாய் திறந்தபடியே இருந்தது. அவள் ஏதோ சொல்ல முயன்றாள், ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. விக்ரம் உடனடியாக மேஜையின் மீது கையை தட்டி, மரியாதையாக பேசு அர்ஜுன், அவள் உன் அண்ணி. அவள் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாள், நீயோ அவளை குற்றவாளி ஆக்குகிறாய் என்றான். அர்ஜுன் விக்ரமை பார்க்காமல் பதிலளித்தான். ஒருவர் குற்றமற்றவராக இருந்தால் அவர் ஏன் ஒரு கேள்விக்கு கூட பயப்பட வேண்டும்? இதை கேட்டதும் விக்ரமின் முகம் சிவந்தது. பிரியா தரையில் கிடந்த நோட்டுகளை எடுக்கத் தொடங்கினாள். அவளது கைகள் லேசாக நடுங்கின. அதை அவள் மறைக்க முயன்றாள். நான் அர்ஜுனுக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். என் இதயம் பயத்தாலும் ஆச்சரியத்தாலும் நிறைந்திருந்தது. 3 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் இந்த வீட்டில் அமைதிக்காக தலைகுனிய பழகியிருந்தேன். அர்ஜுன் எப்போதும் தன் தாய்க்கு முன்னால் அமைதியாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். அது அவர் தன் தாய்க்கு அளிக்கும் மரியாதை என்று நான் நினைத்தேன். ஆனால் இன்று தீபாவளி நாளில் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் முன்னால் அவர் எனக்கு கேடயமாக நிற்கிறார். அவனது ஒவ்வொரு சொல்லும் அந்த பொய் நாடகத்தின் திரையை கிழித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுன் இதோடு நிறுத்தவில்லை. அவன் தன் சட்டைப் பையிலிருந்து போனை எடுத்தான். ஒட்டுமொத்த வீடும் பதற்றத்தில் உறைந்தது. சாவித்ரி அம்மா கத்தினார், யாருக்கு ஃபோன் செய்கிறாய்? உன் மனைவியை காப்பாற்ற போலீசுக்கா? அர்ஜுன் அம்மாவுக்கு பதில் சொல்லவில்லை. ஒரு எண்ணிற்கு டயல் செய்து ஸ்பீக்கரை ஆன் செய்து மேஜையின் மீது வைத்தான். சில ரிங்கிற்குப் பிறகு மறுமுனையிலிருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. சொல் அர்ஜுன். அர்ஜுன் சுருக்கமாகச் சொன்னான், ராகேஷ், எனக்கு காலை 6:40 மணிக்கான ஹால்வே கேமரா ஃபுட்டேஜை அனுப்பு. ஆம், என் படுக்கையறை கதவிற்கு நேராக இருப்பது. உடனே மெசேஜ் செய். மறுமுனையிலிருந்து குரல் வந்தது. எல்லாம் சரியாக இருக்கிறதா? அர்ஜுன் ஒட்டுமொத்த அறையையும் ஒருமுறை பார்த்தபடி சொன்னான், யாரோ என் மனைவியின் கைப்பையில் பணத்தை வைத்திருக்கிறார்கள். கேமரா ஃபுட்டேஜ் மைனஸ் இந்த 2 சொற்களை கேட்ட மாத்திரத்திலேயே பிரியாவின் முகம் வெளிரிப்போனது. அவள் மிக வேகமாக கீழே குனிந்து தரையில் விழுந்திருந்த தன் லிப்ஸ்டிக்கை எடுக்க முயன்றாள். ஆனால் அவளது கைகள் எந்த அளவுக்கு நடுங்கிக் கொண்டிருந்தனவென்றால் அந்த லிப்ஸ்டிக் மீண்டும் கை நழுவி கீழே விழுந்தது. சாவித்ரி அம்மா நாற்காலியில் அப்படியே சரிந்து அமர்ந்துவிட்டார். அவர் நாற்காலியின் கைப்பிடியை எவ்வளவு பலமாக பிடித்துக் கொண்டாரென்றால் அவரது நகங்கள் மரத்தில் புதையுமளவுக்கு அழுத்தமாக இருந்தது. நான் என் கணவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது என்றால் அதன் சத்தம் என் காதுகளுக்கே கேட்கும் அளவுக்கு இருந்தது. என் மீது குற்றம் சாட்டப்பட்டதிலிருந்து முதல் முறையாக சிறிது நேரத்திற்கு முன்பு வரை என் மீது கத்திக் கொண்டிருந்தவர்களின் முகத்தில் பதற்றத்தைக் கண்டேன். அர்ஜுனின் ஃபோன் மேஜை மீது இருந்தது. அதன் திரை அவ்வப்போது அணைவதும் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது மின்னுவதுமாக இருந்தது. இது அறையின் பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. இப்போது யாரும் போலீஸை அழைப்பதை பற்றி பேசவில்லை. யாரும் என்னிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்லவில்லை. அனைவரின் பார்வையும் என் கணவனின் போனின் மீதே நிலைத்திருந்தது. அது ஒலித்தாலே எல்லாம் மாறிவிடும் என்பது போலிருந்தது. அர்ஜுன் என்னை நோக்கினான். அவனது கண்களில் இப்போது ஒரு மென்மை இருந்தது. அது அவனது தாயிடமும் அண்ணன் அண்ணியிடமும் பேசும்போது இருந்த குளிர்ந்த தன்மையிலிருந்து முற்றிலும் வேறானது. அவன் மெல்ல என் கன்னத்தை தொட்டான். அது இன்னும் சிவந்திருந்தது. அவனது குரல் கரகரப்பானது. என்னை மன்னித்துவிடு. நான் அதிர்ந்து போனேன். அர்ஜுன் நேராக என் கண்களை பார்த்துச் சொன்னான்,
நான் உன்னை அந்த அறை வாங்க அனுமதித்ததற்காக என்னை மன்னித்துவிடு. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே அவர்களை தடுத்திருந்தால் நான் என் மனைவியின் பேச்சை மட்டும் கேட்கும் குருட்டு பக்தன் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் தங்கள் முழு நாடகத்தையும் நடத்தட்டும், அப்போதுதான் எல்லோரும் தங்கள் கண்களாலேயே உண்மையை உணருவார்கள் என்று நான் காத்திருந்தேன். இதைக் கேட்டதும் என் இதயம் வலியாலும் அவமானத்தாலும் நிறைந்தது. என்னை ஏன் இவ்வளவு நேரம் தனியாக விட்டான் என்ற கோபம் என் மனதின் ஒரு மூலையில் இருந்தது. ஆனால் அர்ஜுனின் கண்களை பார்த்தபோது அதில் அலட்சியமோ அல்லது தயக்கமோ இல்லை என்பதை உணர்ந்தேன். அவன் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த ஆழ்ந்த வலியை மட்டுமே என்னால் காண முடிந்தது. அவன் என்னை தனியாக விடவில்லை. அவனுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்காக அவன் அமைதியாக இருக்கவில்லை. மாறாக மாட்டிக்கொள்பவர்களுக்கு தப்பிக்க வழியே இல்லாத அளவுக்கு சரியான தருணத்திற்காக காத்துக் கொண்டிருந்தான். சாவித்ரி அம்மா இதைக் கேட்டு கசப்புடன் சிரித்தார். அடேங்கப்பா, இப்போது மகாபுருஷனாக நடிக்கிறாயா? என் மருமகள் மீது மொத்த குடும்பமும் சேர்ந்து சதி செய்ததாக பேசுவது போல் இருக்கிறதே உன் பேச்சு. அம்மா, யார் தவறு செய்தார்களோ அவர்களே புரிந்து கொண்டால் போதும் என்றுதான் சொல்கிறேன் என்றான் அர்ஜுன். இதைக் கேட்டதும் மேஜைக்கு அருகில் நின்றிருந்த பிரியா திடீரென தன் சேலையை சரிசெய்யத் தொடங்கினாள். ஆனால் அவள் விரல்கள் நன்றாகவே நடுங்கிக் கொண்டிருந்தன. அர்ஜுன் மெல்ல விவரிக்கத் தொடங்கினான், ஒவ்வொரு புதிரையும் அதன் சரியான இடத்தில் வைப்பது போல. தீபாவளிக்கு சில நாட்களுக்கு முன்பு பிரியா அண்ணி பலமுறை நம் அறைக்கதவருகே சுற்றி வருவதை கவனித்தேன். முதலில் வீட்டில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் தெரியாமல் வந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் ஒருமுறை நான் கீழே இருந்து மேலே வந்தபோது அவர்கள் கதவோடு ஒட்டி நிற்பதைக் கண்டேன். அவர்கள் கைக்கதவின் கைப்பிடியில் இருந்தது. என்னை பார்த்ததும் குளியலறை தேடி வருவதாகச் சொன்னார்கள். பிரியா உடனே குறுக்கிட்டாள், இவ்வளவு பெரிய வீட்டில் வழி தெரியாமல் போனால் அதில் என்ன விசித்திரம்? அர்ஜுன் தலையசைத்தான். ஒருமுறை வழி தெரிந்து போவது விசித்திரமல்ல அண்ணி. 3 முறை வழி தவறிக் வருவதுதான் விசித்திரம். லிவிங் ரூமில் மீண்டும் அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் நானும் ஏதோ அவசரத்தில் சரியாக வைத்திருக்க மாட்டேன் என்று நினைத்தேன் என்று அர்ஜுன் என்னை பார்த்துவிட்டு தொடர்ந்தான். மீராவுக்கு ஒரு சிறிய பழக்கம் உண்டு. தன் பர்ஸை பயன்படுத்திய பிறகு அதன் ஜிப்பை எப்போதும் வலது பக்கம்தான் இழுத்து மூடுவாள். ஆனால் 29ஆம் தேதி மாலை ஜிப் இடது பக்கத்தில் இருந்ததை கவனித்தேன். நான் கேட்டபோது அவள் மறந்து போயிருப்பாள் என்றுதான் நினைத்தேன். அந்த நேரத்தில் எனக்கும் எதுவும் உறுதியாக தெரியவில்லை. நான் அப்படியே சிலையாக நின்றுவிட்டேன். நான் கூட கவனிக்காத அவ்வளவு சிறிய விஷயத்தை அவன் நினைவில் வைத்திருந்தான். சாவித்ரி அம்மா கோபமாக, ஜிப் மாறியிருப்பதுதான் ஆதாரமா என்ன? வீடே திருடர்கள் நிறைந்த இடம் போல பேசுகிறாயே என்றார். அர்ஜுனின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஜிப் மாறியிருப்பது மட்டும் ஆதாரம் அல்ல அம்மா, ஆனால் அது ஒரு அறிகுறி. அதற்கு பிறகு நீங்கள் அந்த 2 லட்சம் ரூபாயை பற்றி திரும்ப திரும்ப பேசினீர்கள். அந்த பணம் அங்கேதான் இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் நினைவூட்ட விரும்புவது போலவே நீங்கள் பேசினீர்கள். அப்போதே எனக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றியது. விக்ரம் சிரித்தான். கதைகளை உருவாக்குவதை நிறுத்து. அம்மாவிடம் சகுனப்பணம் இருந்தது, அதை எல்லோரிடமும் சொன்னார்கள். பண்டிகை காலங்களில் இதை யார் செய்ய மாட்டார்கள்? அர்ஜுன் தன் அண்ணனை பார்த்தான். அவனது கண்கள் கூர்மையடைந்தன. அண்ணா, அதை சொல்வது மட்டும் நோக்கமாக இருந்திருந்தால் ஒவ்வொரு முறையும் அந்த பணத்தை பற்றி பேசும்போது அம்மா மீராவை ஏன் பார்க்க வேண்டும்? இதைக் கேட்டு விக்ரமின் முகம் சுருங்கியது. அவன் ஏதோ சொல்ல முயன்றான், ஆனால் அவனிடம் பதிலில்லை. அர்ஜுன் சொன்னான், 30ஆம் தேதி இரவு அனைவரும் தூங்கிய பிறகு ஹால்வேயில் உள்ள மினி கேமராவின் பதிவை சரிபார்க்குமாறு தன் நண்பன் ராகேஷிடம் சொன்னதாக கூறினான். அந்த கேமரா யாரையும் உளவு பார்க்க வைக்கப்படவில்லை. அப்பாவுக்கு சொந்தமான ஒரு கடிகாரம் திருடுபோய் கிடைக்காமல் போன பிறகு மீண்டும் அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஹால்வேயில் கேமராவை வைத்திருந்தான். அங்கிருந்து அவனது அறையும் படிக்கட்டுகளும் தெளிவாக தெரியும். நான் உன்னிடம் சொல்லவில்லை என்று அர்ஜுன் என்னை நோக்கி திரும்பி மெல்லிய குரலில் சொன்னான். ஏனென்றால் நீ ரொம்ப வெள்ளந்தியானவள், சீக்கிரம் பதற்றமடைந்து விடுவாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு முன்பே தெரிந்திருந்தால் உன் கண்களில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றமே சதி செய்பவர்களை விழிப்புடன் செய்திருக்கும். இதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆரம்பம் முதல் இறுதி வரை அவன் என் மீது நம்பிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் என் பலவீனத்தையும் புரிந்து கொண்டிருந்தான். என்னால் இவ்வளவு கச்சிதமாக நடிக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். தீபாவளியன்று காலை சாவித்ரி அம்மா வேண்டுமென்றே மீண்டும் அந்த பணத்தை பற்றி குறிப்பிட்டபோது ஏதோ திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை அர்ஜுன் உறுதி செய்து கொண்டான். அதனால் அவன் போனில் பேசுவது போல வெளியே சென்றபோது உண்மையில் அவன் ராகேஷ் அனுப்பிய மெசேஜை பார்த்து கொண்டிருந்தான்.
முதல் வீடியோவில் சமையலறையில் வேலை நடந்து கொண்டிருந்தபோது சிவப்பு நிறப் புடவை அணிந்த ஒரு பெண் ஹால்வே வழியாக வேகமாகச் செல்வதும் என் அறைக்கதவு முன் நின்று சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு உள்ளே செல்வதும் பதிவாகியிருந்தது. இதை கேட்டதும் என் இதயம் நின்றது போல இருந்தது. தீபாவளி அன்று அந்த வீட்டில் இருவர் மட்டுமே சிவப்பு நிறப்புடவை அணிந்திருந்தார்கள். ஒருவர் பிரியா, மற்றவர் 16 வயது சிறுமி. ஆனால் அந்த சிறுமி அப்போது வெளியே குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். முதல் வீடியோவில் அந்த பெண்ணின் முதுகு மட்டுமே தெரிந்தது. இது குடும்பத்தினர் முன்னிலையில் ஒருவரை தவறு செய்தவராக காட்ட போதுமானதாக இல்லை என்று அர்ஜுன் கூறினான். அந்த பெண் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகே குனிந்து என் பர்ஸில் ஏதோ ஒன்றை வைத்துவிட்டு வேகமாக வெளியேறினாள். பிரியா திடீரென சத்தமாக, வீடியோ இருந்தால் காட்டு. ஏன் இவ்வளவு கதை அளக்கிறாய் என்றாள். ஆனால் அவளது குரலில் முன்னால் இருந்த அந்த தன்னம்பிக்கை இப்போது இல்லை. அர்ஜுன் நிதானமாக பதிலளித்தான், நான் தெளிவான காட்சிக்காக காத்திருக்கிறேன். முதலாவதில் முதுகு மட்டுமே தெரிகிறது. நான் அதை உடனே காட்டியிருந்தால் அது நீ இல்லை என்று நீங்கள் மறுத்திருப்பீர்கள். பிரியா அமைதியானாள். அர்ஜுனின் பதில் அவள் சொல்லவிருந்த அந்த பொய்யான காரணத்தை அப்படியே தகர்த்தது. அர்ஜுன் தான் காத்திருப்பதாகச் சொன்னான். சம்பந்தப்பட்ட அந்த நபர்தானே முன்வந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு என் பர்ஸை தேடும் தருணத்திற்காக அவன் காத்திருந்தான். தானே பணத்தை எடுத்துவிட்டு தானே தேடுவது போல நாடகமாடுவதற்காக அவன் காத்திருந்தான். கதை சொல்லியவன் தானாகவே தன் வலையில் சிக்கிக்கொள்ளும் அந்த தருணத்திற்காக அவன் காத்திருந்தான். இதை சொன்னதும் அந்த அறையில் எவ்வளவு அமைதி நிலவியதென்றால் என் சுவாசத்தின் சத்தம் கூட எனக்கு கேட்டது. அதே நொடியில் மேஜை மீது இருந்த போன் அதிர்ந்தது. திரையில் ராகேஷிடமிருந்து ஒரு புதிய மெசேஜ் வந்திருந்தது. அர்ஜுன் அதை திறந்தான். திரையில் மிக தெளிவான ஒரு வீடியோ இருந்தது. அது சரியாக சிவப்பு நிறப்புடவை அணிந்த பெண் தன் முகத்தை கேமராவை நோக்கி திருப்பிய அந்த சட்டத்தில் ஃப்ரேம் நின்றது. மொத்த லிவிங் ரூமுமே மூச்சை அடக்கிக் கொண்டது. அர்ஜுன் பிளே பட்டனில் விரலை வைத்தான். பிரியா காலடியில் பூமி நழுவியது போல நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் முற்றிலும் வெளிரி போய்விட்டது. அர்ஜுன் பிளே பட்டனை அழுத்தி போன் திரையை எல்லோருக்கும் தெரியும் வகையில் சுழற்றினான். சில நொடிகளுக்குப் பிறகு அவன் போனை எடுத்து லிவிங் ரூம் சுவரிலிருந்த பெரிய டிவியுடன் இணைத்தான். அந்த பெரிய திரையில் அறையில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரின் பதற்றமான முகமும் தெளிவாக தெரிந்தது. இப்போது யாரும் எதுவும் பேச முடியவில்லை. கேமரா காட்சிகள் 2வது மாடி ஹால்வேயிலிருந்து தொடங்கின. திரையில் நான் சமையலறையில் இருப்பது தெரிந்தது. பழக்கூடையுடன் நான் கடந்து செல்லும்போது ஹால்வேயில் சிவப்பு புடவை அணிந்த பெண் தெரிந்தாள். அவள் மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் நடை இயல்பாக இல்லை. நடந்து கொண்டே அவள் அடிக்கடி படிக்கட்டுகளை பார்த்து கொண்டே வந்து எங்கள் அறைக்கதவின் முன் நின்றாள். அவள் நின்ற அந்த விதம் என் இதயத்தை உறைந்து போகச் செய்தது. அந்த பெண் கதவை திறந்து உள்ளே சென்றாள். அறைக்குள் என்ன நடந்தது என்று கேமராவால் காட்ட முடியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்திற்குள் அவள் வெளியே வந்தாள். அர்ஜுன் வீடியோவின் வேகத்தை குறைத்தான். சரியாக அந்த நொடி அவள் படிக்கட்டுகளை பார்க்க தன் முகத்தை திருப்பியபோது பிரியாவின் முகம் திரையில் தெளிவாகத் தெரிந்தது. அந்த லிவிங் ரூமிலிருந்த காற்றே மறைந்தது போலிருந்தது. டீ குடித்துக் கொண்டிருந்த என் அத்தையின் கை அந்த நிலையிலேயே நின்றது. நான் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு சந்தேகம் இருந்தது, பயம் இருந்தது. ஆரம்பத்திலிருந்தே ஏதோ தவறு என்று எனக்கு தோன்றியது. பிரியா அவ்வளவு அவசரமாக என் பர்ஸை தேடியபோது எனக்கு சந்தேகம் வந்திருந்தது. ஆனாலும் என் அண்ணி ரகசியமாக கேமராவில் சிக்கியிருப்பதை பார்த்து நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். யாரோ என்னை பாவி என்று சொன்னார்களோ, யார் முன்னிலையில் பணத்தை வீசினார்களோ அதே நபர்தான் அந்த பணத்தை என் பர்ஸில் வைத்தவர். எனக்கு உடனடியாக நிம்மதி கிடைக்கவில்லை. மாறாக கடும் குளிரையே உணர்ந்தேன். குடும்பம் என்று அழைக்கப்படும் ஒரு வீட்டில் மக்கள் ஒருவருக்கொருவர் இவ்வளவு நச்சுத்தன்மையுள்ள சதித்திட்டங்களை தீட்ட முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. சாவித்திரி அம்மா எழுந்து நின்றார். அவர் பிரியாவிடம் ஏன் இப்படிச் செய்தாய் என்று கேட்பார் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, அவர் முதலில் அர்ஜுனை பார்த்து கத்தினார். வீட்டில் கேமரா வைத்துவிட்டு யாரிடமும் சொல்லவில்லையா? இந்த வீட்டை உன் ஆட்களை உளவு பார்க்கும் இடமாக நினைத்துவிட்டாயா? நான் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தேன். என் பர்ஸில் பிரியா பணத்தை வைத்திருந்தாள். நான் இப்போதுதான் எல்லோருக்கும் முன்னால் அறை வாங்கினேன். ஆனால் அவருக்கு பெரிதாக தெரிந்தது அர்ஜுன் ஏன் கேமரா வைத்தான் என்பதுதான். அர்ஜுன் மெலிதாகச் சிரித்தான். அந்த சிரிப்பு சாவித்திரி அம்மாவின் முகத்தை மேலும் கோபமடையச் செய்தது. இந்த கேமரா மட்டும் இல்லையென்றால் இன்று உங்கள் மருமகள் உண்மையாகவே திருடியதாக ஆகியிருப்பார். அப்போது யார் யாரை உளவு பார்த்தது என்று கேட்டிருப்பீர்களா என்று கேட்டான். சாவித்திரி அம்மா அதிர்ச்சியில் வாயடைத்துப் போய் நின்றார். அவர் ஏதாவது சொல்வதற்கு முன்பே விக்ரம் முன்னேறி வந்தான்.
அவன் அர்ஜுனின் போனை பிடுங்க முயன்றான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. இங்கே கொடு. என் மனைவியின் வீடியோவை எடுக்க உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? அர்ஜுன் வேகமாக பின்வாங்கினான். ஒரு கையால் போனை பாதுகாத்துவிட்டு மறு கையால் விக்ரமை பின்னுக்குத் தள்ளினான். விக்ரம் தடுமாறி மேஜையின் மீது மோத சில உரைகள், என்வெலோப்ஸ் தரையில் விழுந்தன. அர்ஜுன் நேராகத் தன் அண்ணனின் கண்களைப் பார்த்து ஆழமான குரலில் சொன்னான், நாடகத்தை நிறுத்துங்கள் அண்ணா. உங்கள் மனைவிதான் என் மனைவியின் பர்ஸில் பணத்தை வைத்தாள். நீ அவளிடம் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. நேரடியாக ஆதாரத்தை அழிக்கவே வந்திருக்கிறாய். எதைக் கண்டு பயப்படுகிறாய்? இந்த கேள்வியை கேட்டதும் விக்ரம் மௌனமானான். அவன் முகம் சிவந்து போனது. ஆனால் இப்போது அவனால் முன்பு போல சத்தமாக பேச முடியவில்லை. பிரியா அறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள். அவளது உதடுகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. திடீரென்று அவள் அழத் தொடங்கினாள். கண்ணீர் அவ்வளவு வேகமாக வழிந்தது. அது அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல இருந்தது. பிரியா சாவித்ரி அம்மாவின் காலடியில் விழுந்தாள். கால்களை பிடித்துக்கொண்டு விசும்பிக் கொண்டே, அம்மா, நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. நான் மீராவை கொஞ்சம் பயமுறுத்த மட்டுமே நினைத்தேன். விஷயம் இவ்வளவு தூரம் வளரும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கதறினாள். அறை முழுவதும் சலசலப்பு ஏற்பட்டது. பயமுறுத்துவதா? ஒருவரின் பர்ஸில் பணத்தை வைத்து மொத்த குடும்பத்தின் முன்னால் சோதனையிடச் செய்து, மாமியாரை வைத்து அறையச் செய்து போலீஸை அழைப்பதாக மிரட்டுவதா இது? என் அத்தை ஆவேசத்துடன் டீ கப்பை மேஜையின் மீது வைத்தார். அவரது குரல் கோபத்தில் நடுங்கியது. வருடத்தின் முதல் நாளிலேயே ஒருவரை திருடி என்று சொல்லி பயமுறுத்துவதா இது? பிரியா இன்னும் சத்தமாக அழுதாள். ஆனால் இப்போது அவளது அழுகையில் யாருக்கும் இரக்கம் வரவில்லை. நான் பிரியாவை பார்த்து கொண்டிருந்தேன். என் தொண்டை கசப்பால் நிறைந்திருந்தது. ஒருவேளை அர்ஜுன் இல்லையென்றால், இந்த கேமரா காட்சிகள் இல்லையென்றால் அவள் இப்படியே முழங்காலிட்டு மன்னிப்பு கேட்டிருப்பாளா? அல்லது அங்கேயே நின்று என்னை திருடி என்று சொல்லி தீபாவளியன்று என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பாள்? அர்ஜுன் இன்னும் நிறுத்தவில்லை. அவன் ரிமோட்டை எடுத்து வீடியோவை சுமார் 15 நிமிடங்கள் பின்னோக்கி ஓட்டினான். எல்லோரும் கவனியுங்கள். அவளது பேச்சை இவ்வளவு சீக்கிரம் நம்பிவிடாதீர்கள். திரையில் மீண்டும் 2வது மாடிப்படிக்கட்டுகள் தெரிந்தன. இம்முறை பிரியா ஒரு பெரிய பூந்தொட்டிக்கு பின்னால் மறைந்து நின்றாள். சாவித்ரி அம்மா பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் கையில் ஒரு கடிகாரம் இருந்தது. இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். கேமராவால் ஒலியை பதிவு செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த காட்சிகள் மெய்சிலிர்க்க வைப்பதாக இருந்தன. இருவரும் அடிக்கடி கீழே வீட்டைப் பார்த்தனர். பிறகு சாவித்ரி அம்மா அந்த கடிகாரத்தை பிரியாவிடம் கொடுத்தார். முணுமுணுப்பு இன்னும் அதிகரித்தது. ஒரு உறவினர், இதன் அர்த்தம் இதில் மாமியாரும் சேர்ந்திருக்கிறார் என்பதுதானே என்றார். மற்றவர் தலையசைத்தார். தீபாவளியன்று தனது சொந்த குட்டி மருமகள் மீது சதி செய்வதா? மிகவும் மோசமான செயல். சாவித்ரி அம்மாவின் முகம் வெளிறிப்போனது. ஆனாலும் அவர் பிடிவாதமாக அவள் நேர்மையானவளா இல்லையா என்றுதான் நான் சோதிக்க நினைத்தேன். இந்த வீட்டின் மருமகள் அனைத்து சோதனைகளையும் கடந்து வர வேண்டும் என்றார். அர்ஜுன் ரிமோட்டை மேஜையின் மீது பலமாக தட்டினான். அந்த சத்தத்தில் எல்லோரும் அதிர்ந்தனர். அவன் தன் தாயைப் பார்த்தான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ஒருவரை திருடி என்று சொல்லி மொத்த குடும்பத்தின் முன்னால் கன்னத்தில் அறைந்துதான் பரீட்சை வைப்பதா? அம்மா, இது உங்களுக்கு விளையாட்டாகத் தெரிகிறதா? என்னிடம் ஆதாரம் இல்லை என்றால் என் மனைவியின் மீது வாழ்நாள் முழுவதும் திருடி என்ற களங்கத்தை சுமத்தியிருப்பீர்களா? சாவித்ரி அம்மா உதடுகளை கடித்துக் கொண்டார். பதில் பேசவில்லை. பிரியா தரையில் முழங்காலிட்டு அழுது கொண்டிருந்தாள். அதே பதற்றமான சூழலில் வாசலில் ஒரு மோட்டார் சைக்கிள் பலமாக பிரேக் போடும் சத்தம் கேட்டது. அடையாளம் தெரியாத 2 பேர் கருப்பு நிற பைக்கிலிருந்து இறங்கினார்கள். அவர்கள் அடர் நிற உடைகளை அணிந்திருந்தனர். கையில் பச்சை குத்தியிருந்தனர். அவர்கள் நேராக வீட்டிற்குள் பார்த்தனர். அவர்களில் ஒருவர் தெளிவாக, விக்ரம் அண்ணா வீட்டில்தானே இருக்கார் என்று கேட்டார். இந்தச் சத்தம் கேட்டதும் விக்ரமின் உடல் உறைந்தது. அவன் முகத்தின் நிறம் மாறியது. மேஜையை பிடித்திருந்த அவன் கைகள் நடுங்கத் தொடங்கின. அந்த இருவரும் நேராக வாசலிலிருந்து உள்ளே வந்தார்கள். அது வேறொருவரின் வீடு என்பது போல அல்லாமல் தங்களுக்கு சொந்தமான வீடு போல அவர்கள் உள்ளே நுழைந்தனர். முன்னால் வந்த நபர் சற்று பருமனாக இருந்தார். கழுத்தில் தடிமனான தங்கச் சங்கிலி இருந்தது. கையில் சில காகிதங்கள் இருந்தன. அவருக்கு பின்னால் வந்தவர் உயரமாகவும் மெலிதாகவும் இருந்தார். கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்த அந்த நபர் அறை முழுவதும் தன் பார்வையைச் செலுத்தி விக்ரமின் மீது நிலைநிறுத்தினான். அறிமுகம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. விக்ரமின் முகத்தை பார்த்தே அவர்கள் தீபாவளி வாழ்த்து சொல்ல வரவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பருமனான அந்த நபர் முற்றத்தின் நடுவில் நின்று உரத்த குரலில், விக்ரம் அண்ணா எங்கே
இன்றுதான் கடைசி தேதி என்று கேட்டான். வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சாவித்ரி அம்மா அவசரமாக வெளியே வந்து முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, நீங்கள் விக்ரமை எதற்காக தேடுகிறீர்கள்? வெளியே வந்து பேசுங்கள். இன்று வீட்டில் விருந்தினர்கள் இருக்கிறார்கள் என்றார். விக்ரம் தூக்கத்திலிருந்து விழித்தது போல அவசரமாக வெளியே ஓடிவந்து அந்த நபரை வாசலை நோக்கி இழுக்க முயன்றான். சேத்தி, வா, வெளியே பேசலாம். இன்று வீட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் சேத்தி என்று அழைக்கப்பட்ட அந்த நபர் விக்ரமின் கையை உதறினான். அவன் குரலில் கோபம் இருந்தது. என்ன, வெளியே பேசுவதா? கடன் வாங்கியிருந்தால் திருப்பித் தா. 3 மாதங்களாக என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். நேற்று நீ இன்று காலை பணம் கிடைத்துவிடும் என்று உறுதியளித்தாய். எங்கே பணம்? கடன் வாங்கியிருந்தால் திருப்பித் தா. இதை கேட்டதும் அந்த லிவிங் ரூம் முழுவதும் ஒரு அதிர்வலை உருவானது. சாவித்ரி அம்மா பதறிப்போய் உறவினர்களை திரும்பி பார்த்து போலிச்சிரிப்புடன், ஒன்றுமில்லை, விக்ரமின் பிசினஸ் பார்ட்னர்தான். வருடக்கடைசியில் பணத்திற்காக கொஞ்சம் அவசரம் காட்டுகிறார்கள் என்றார். ஆனால் அந்த நபர் அவர் அந்த நாடகத்தை தொடர அனுமதிக்கவில்லை. அவன் நேராக லிவிங் ரூமுக்குள் வந்து கையிலிருந்த காகிதங்களை மேஜையின் மீது பலமாக தட்டினான். அதன் அதிர்வில் அங்கிருந்த உரைகளும் நடுங்கின. என்ன பிசினஸ்? 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறான். 3 மாதங்களாக ₹1 வட்டி கூட சரியாக கொடுக்கவில்லை. இன்று கதவை மூடிக்கொண்டு தீபாவளி கொண்டாடுகிறீர்களா? அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகச் சொன்னான். யாருடைய கவலையும் இன்றி ஏற்கனவே பதற்றமாக இருந்த சூழலில் இன்னொரு பெரிய கல்லை தூக்கி போட்டது போல இருந்தது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். நான் அர்ஜுனை பார்த்தேன். அவன் ஆரம்பத்திலிருந்தே ஏன் இவ்வளவு அமைதியாகவும் ஆபத்தானவனாகவும் தெரிந்தான் என்பது இப்போதுதான் புரிந்தது. இது என்னை அவமானப்படுத்துவதற்கான ஒரு சிறிய நாடகம் மட்டுமல்ல, மிகவும் கவனமாக மறைக்கப்பட்ட ஒரு பெரிய அசுத்தமான விஷயத்தோடு இது தொடர்புடையது. அர்ஜுன் விக்ரமை பார்த்தான். அவனது குரல் குளிர்ந்திருந்தது. அப்படியானால் இதுதான் உண்மை காரணமா? அம்மா மற்றும் பிரியா அண்ணி என் மனைவியை இவ்வளவு கேவலமாக நடத்தியது இதற்காகத்தானா? விக்ரம் கத்தினான், தன் குரலால் பயத்தை மறைக்க முயன்றது போல. உனக்கு என்ன தெரியும்? என் விஷயத்தில் தலையிடாதே. அர்ஜுன் ஒரு அடி முன்னே வைத்தான். எனக்கு முன்னால் கேடயமாக நின்று தலையிடக்கூடாதா? உங்கள் மனைவியை என் மனைவியின் பர்ஸில் பணம் வைக்க அனுமதித்தீர்கள். அம்மாவை அவளை அறையவிட்டீர்கள். மொத்த குடும்பத்தின் முன்னால் அவளை திருடி என்று காட்ட முயன்றீர்கள். இப்போது தலையிடாதே என்று சொல்கிறீர்களா? சாவித்ரி அம்மா அலறினார். அர்ஜுன், நிறுத்து. வீட்டின் விஷயங்களை வெளியாட்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அர்ஜுன் தன் தாயை திரும்பி பார்த்தான். அவனது கண்களில் வலியிருந்தது. ஆனால் இப்போது அதில் மென்மையில்லை. அம்மா, வெளியாட்கள் கேட்பார்கள் என்று பயப்படுகிறீர்கள். ஆனால் என் மனைவி அவமானப்படுவதை மொத்த குடும்பமும் பார்ப்பதைப் பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? நான் வீட்டை விட்டுச் சென்றுவிட வேண்டும் என்பதற்காகவும் இந்த வீட்டின் பிரச்சினைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அவளை திருடி என்று காட்ட முயன்றீர்கள் இல்லையா? ஒரு அத்தை அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றார். அர்ஜுன், நீ என்ன சொல்கிறாய்? என்ன வீடு? அர்ஜுன் 2வது மாடியை நோக்கி கை காட்டினான். இந்த வீடுதான். விக்ரம் அண்ணாவின் கடனை அடைப்பதற்காக அம்மா ரகசியமாக இதை விற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதை சீரமைக்க நானும் பணம் போட்டிருக்கிறேன். வீட்டின் பொருட்களில் எனக்கும் பங்கு உண்டு. அதனால் இதை அமைதியாக விற்பனை செய்ய முதலில் என் மனைவியை அவமானப்படுத்தி வெளியேற்ற வேண்டும். அதுதான் திட்டம். போய் என்று கத்தினார் சாவித்ரி அம்மா. அவரது முகம் சிவந்து போனது. பெரியவர்களிடம் பேசும் மரியாதை மறந்துவிட்டதா? நான் உன் அம்மா. நான் வீட்டை விற்கிறேன் இல்லையா என்பது உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு பெரிய மாமா உடனே கேட்டார். சாவித்ரி, நீ உண்மையிலேயே வீட்டை விற்கிறாயா? எங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லையே. சாவித்ரி அம்மாவின் வாயடைத்து போனது. அந்த ஒரு நொடி மௌனமே அர்ஜுன் சொல்வது பொய்யல்ல என்பதை எல்லோருக்கும் புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. விக்ரம்தான் எல்லா பக்கங்களிலும் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தான். திடீரென அவன் அர்ஜுனை நோக்கி பாய்ந்தான். நான் அலறினேன். ஆனால் அர்ஜுன் மிக வேகமாக விலகிக் கொண்டான். விக்ரம் தன் சமநிலையை இழந்து மேஜையின் மீது விழுந்தான். அங்கிருந்த இனிப்புகள், தின்பண்டங்கள் மற்றும் டீ கப்கள் தரையில் சிதறின. தீபாவளி காலை அன்று அழகாக காட்சியளித்த அந்த அறை இப்போது ஒரு போர்க்களம் போல மாறியிருந்தது. பிரியா அந்த நேரத்தில் தன் சிறு குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். விக்ரம் கடனாளியாக இருந்தது நிர்பந்தத்தால்தான். அவர்தான் வீட்டின் மூத்த மகன். அவர் மீது அதிக அழுத்தம் இருக்கிறது. அர்ஜுன், ஒருமுறை உன் அண்ணன் அண்ணி மீது இரக்கம் காட்டு என்று கெஞ்சினாள். அர்ஜுன் அவளை திரும்பி பார்த்தான். அன்று காலை முதல் முறையாக அவனது குரலில் கோபம் வெளிப்பட்டது. நிர்பந்தமா?
அதனால்தான் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள மற்றவரை திருடி என்று சொல்லிவிட்டானா? நிர்பந்தமா? அதனால்தான் என் மனைவியை மொத்த குடும்பத்தின் முன்னால் அறைவாங்க அனுமதித்தானா? பக்கத்தில் நின்றிருந்த சேத்தி திடீரெனச் சிரித்தான். என்ன அழுத்தம்? நான் எல்லோருக்கும் சொல்கிறேன். விக்ரம் இந்த பணத்தை பிசினஸுக்காக வாங்கவில்லை. கடந்த 6 மாதங்களாக ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை போட்டுக் கொண்டிருக்கிறான். ஒன்றன் பின் ஒன்றாக தோற்றுக்கொண்டே வருகிறான். நேற்று இரவு என் காலில் விழுந்து கெஞ்சினான். இன்று காலை பணம் கிடைத்துவிடும் என்று சொன்னான். இதோ பாருங்கள், குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடுகிறான். லிவிங் ரூம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி பரவியது. சாவித்திரி அம்மா சிலை போல நின்று கொண்டிருந்தார். அவரது உதடுகள் நடுங்கின. விக்ரம் தலை குனிந்து நின்றான். யாரையும் பார்க்க அவனுக்கு துணிச்சல் இல்லை. நான் அர்ஜுனை பார்த்தேன். என் கைகள் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது எல்லாம் எனக்கு புரிந்துவிட்டது. எனக்கு எதிராக பின்னப்பட்ட இந்த வலை ஒரு திருட்டை மறைக்க மட்டும் பின்னப்படவில்லை. உள்ளுக்குள் முற்றிலும் சிதைந்து போயிருந்த ஒரு வீட்டின் கௌரவத்தை காப்பாற்ற பின்னப்பட்டது. கடன் கொடுத்தவர் பேசியதைக் கேட்டதும் லிவிங் ரூமில் யாரோ குளிர்ந்த நீரை ஊற்றியது போல அனைவரும் உறைந்து போயினர். சில நிமிடங்களுக்கு முன்புதான் சாவித்ரி அம்மா என் மீது கத்திக்கொண்டும் 2 லட்சத்திற்காக போலீஸை அழைப்பதாக மிரட்டிக்கொண்டும் இருந்தார். இப்போது தீபாவளியன்று தன் மூத்த மகன் சூதாட்டத்திற்காக 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறான் என்பது மொத்த குடும்பத்திற்கும் தெரிந்துவிட்டது. பல ஆண்டுகளாக அவர்கள் பாதுகாத்து வந்த நல்ல குடும்பம் மற்றும் கௌரவம் என்ற முகமூடி ஒரே காலையில் உடைந்து சிதறியிருந்தது. சாவித்திரி அம்மா சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு திடீரென அவரது குரல் மாறியது. இப்போது அவர் கத்தவில்லை. அவர் அர்ஜுனை நோக்கி திரும்பினார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டது போல இருந்தது. அர்ஜுன், என்ன நடந்தாலும் சரி, அவன் உன் மூத்த அண்ணன். நீ இளையவன். உன் அண்ணன் அழிவதை நீ பார்ப்பாயா? அவன் தவறு செய்துவிட்டான், எனக்குத் தெரியும். ஆனால் இரத்த உறவு முக்கியம். நீ அவனை தனியாக விடக்கூடாது. அவர்களைப் பார்த்து நான் அதிர்ந்து போனேன். என்னை அறைந்தவள், என்னை திருடி என்று சொன்னவள், இப்போது உலகத்திலேயே மிகவும் பாவம் செய்தவள் போல அழுது கொண்டிருக்கிறாள். பிரியா தன் மாமியார் இதைக் கேட்டதும் உடனே அர்ஜுனிடம் வந்து அவன் காலில் விழுந்து, மச்சான், இந்த முறை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். என் குழந்தை சிறியது. என் குழந்தைக்கு தன் தந்தையை இழக்க நேரிடும் என்று நினைக்கிறீர்களா? நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்துவிடுங்கள். நான் மிகவும் நிர்பந்தத்தில் இருந்தேன், அதனால்தான் அப்படிச் செய்தேன் என்று அழுதாள். நான் அர்ஜுனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். என் மனம் பதற்றத்தில் இருந்தது. முன்னரும் பலமுறை அர்ஜுன் ரகசியமாக தன் அண்ணனுக்கு உதவி செய்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஒருமுறை விக்ரமுக்கு பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டபோது அர்ஜுன் பணம் கொடுத்தான். ஒருமுறை குழந்தையின் பள்ளி கட்டணத்திற்கு பணம் பற்றாக்குறை என்று சொன்னபோது அர்ஜுன் பணம் அனுப்பி வைத்தான். எனக்கெல்லாம் தெரியும், ஆனால் இது குடும்ப விஷயம் என்று கருதி நான் எதையும் பேசியதில்லை. அதனால் இந்த முறையும் அர்ஜுன் மனம் மாறிவிடுவானோ என்று நான் உண்மையிலேயே பயந்தேன். ஆனால் இந்த முறை அர்ஜுன் பிரியாவை தூக்கிவிடவில்லை. தன் தாயை பார்த்தும் எப்போதும் போல உருகவில்லை. அவன் அங்கிருந்த அனைவரையும் ஒவ்வொன்றாக குளிர்ந்த பார்வையால் பார்த்தான். பிறகு ஒட்டுமொத்த அறையையும் மௌனமாக்கும் ஒரு கேள்வியைக் கேட்டான். இன்று கேமரா வேலை செய்யாமல் இருந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? யாருமே பதில் சொல்லவில்லை. பிரியாவின் அழுகை கூட ஒரு நொடி நின்றது. அர்ஜுன் தனது ஆழமான குரலில் தொடர்ந்தான். இன்று கேமரா எதையும் பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் என் மனைவி திருடியாகியிருப்பாள். அம்மா அவளை அறைந்திருந்தார்கள். விக்ரம் அண்ணா போலீஸை அழைத்திருப்பார். பிரியா அண்ணி மொத்த குடும்பத்தின் முன்னால் பணத்தை வீசியிருந்தார்கள். அந்த நேரத்தில் என் மனைவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பாள். மொத்த குடும்பமும் அவளை திருடி என்று முத்திரை குத்தியிருக்கும். உங்கள் குடும்பம் மட்டும் கரையில்லாமல் தப்பித்திருக்கும், அப்படித்தானே? சாவித்ரி அம்மாவின் தொண்டை அடைத்தது. கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் மகனின் கண்களை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியம் அவரிடம் இல்லை. பிரியா தலை குனிந்தாள். இதுவரை அமைதியாக இருந்த விக்ரமால் பொறுக்க முடியவில்லை. அவன் தன் நெற்றியிலிருந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு, நீ நிறைய பேசிவிட்டாய். நான் உன் மூத்த அண்ணன். நான் தவறு செய்திருந்தால் அது என் விஷயம். நீ தம்பி, உன் அண்ணன் வெளியாட்கள் முன்னால் அவமானப்படுவதை பார்த்து கொண்டிருப்பாயா? இவ்வளவு கல்நெஞ்சக்காரனாக இருக்காதே அர்ஜுன் என்றான். அர்ஜுன் ஒரு மெல்லிய ஏளனச் சிரிப்பு சிரித்தான். அந்த சிரிப்பு விக்ரமை மௌனமாக்கியது. தீபாவளி அன்று காலை என் மனைவியை பழிவாங்க சதி செய்துவிட்டு இப்போது அண்ணன் தம்பி உறவை பற்றி பேசுகிறீர்களா? நீங்கள் கடன் வாங்கினீர்கள், நீங்களே அதை திருப்பித் தாருங்கள். இரத்த உறவு என்று சொல்லி மற்றவர்களை உங்கள் அழுக்கு அரசியலில் இழுக்காதீர்கள். அருகில் நின்றிருந்த சேத்தி இப்போது பேசினான். நிஜத்தை சொல்லப்போனால் எனக்கும் அது விசித்திரமாகத்தான் இருந்தது.
நேற்று அம்மாஜி எனக்கு ஃபோன் செய்து இன்று காலை சரியாக வந்துவிடு, பணம் நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னார். வீட்டில் நிறைய பேர் இருப்பார்கள் என்றும் அவருடைய இளைய மகன் மிகவும் கௌரவமானவன், அவன் தன் தாயையும் அண்ணனையும் அவமானப்பட விடமாட்டான் என்றும் சொன்னார். இந்த வார்த்தை சாவித்ரி அம்மாவின் முகத்தில் இரண்டாவது அறையாக விழுந்தது. அனைவரும் ஒரே நேரத்தில் அவரை பார்த்தனர். சாவித்ரி அம்மா பின்வாங்கினார். அவர் முகம் வெளிறிப்போய் பின் சிவந்தது. அர்ஜுன் தன் தாயை பல நேரம் உற்று பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டான், நீங்கள் எங்கிருந்து பணத்தை கொடுக்கப் போகிறீர்கள்? அம்மா உதடுகளை அசைத்தார், ஆனால் ஒன்றும் பேச முடியவில்லை. அர்ஜுன் மீண்டும் கேட்டான். இந்த முறை அவன் குரலில் அழுத்தமிருந்தது. நீங்கள் என்னை நிர்பந்தப்படுத்த நினைக்கவில்லை என்றால் அந்த 5 லட்சத்தை எங்கிருந்து திருப்பித் தந்திருப்பீர்கள்? சாவித்ரி அம்மா முற்றிலும் உடைந்து போய்விட்டார். கண்ணீர் இன்னும் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. நான் வெறும் என்று அவர் திணறினார். நான் நினைத்தேன், மீரா மீது திருட்டுக் குற்றம் சாட்டப்பட்டால் நீங்களாகவே வீட்டை விட்டு வெளியேறி விடுவீர்கள். அப்போது வீட்டை விற்பது எளிது, எந்த தடையும் இருக்காது என்றார். இதைச் சொல்லும்போதுதான் அவர் என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்தார். ஆனால் அதற்குள் மிக தாமதமாகிவிட்டது. லிவிங் ரூம் முழுவதும் மௌனத்தில் உறைந்தது. ஒரு அத்தை வாயை பொத்திக்கொண்டு, ஐயோ கடவுளே சாவித்திரி, நீ உண்மையிலேயே இப்படித்தான் நினைத்தாயா என்றார். நான் அப்படியே உறைந்து நின்றேன். இதற்குப் பின்னால் ஏதோ பெரிய விஷயம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றினாலும் சாவித்ரி அம்மாவின் வாயாலேயே இதை கேட்டபோது என் இதயம் வலியால் சுருங்கியது. அவர்கள் வெறும் என் மீது திருட்டுக் குற்றம் சுமத்த மட்டும் நினைக்கவில்லை, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கவே தகுதியற்றவர்கள் ஆவதற்கு என் மரியாதையையே சிதைக்கத் துணிந்திருந்தார்கள். என் மீது திருடி என்ற களங்கம் விழுந்தபோது, உறவினர்கள் என்னை வெறுக்கும்போது போலீஸ் என்று அலைந்து திரிந்தால் அர்ஜுனும் நானும் அவமானத்தால் நசுங்கி வீட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படுவோம். பிறகு அவர்கள் எளிதாக வீட்டை விற்று விக்ரமின் கடனை அடைத்துவிட்டு தங்கள் போலி கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். அர்ஜுன் தன் உதடுகளை கடித்தான். அவனது நரம்புகளில் இரத்தம் கொதிப்பதைக் கண்டேன். அன்று காலை முதல் முறையாக அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவன் சாவித்திரி அம்மாவை பார்த்தான். இப்போது அவன் கண்களில் ஒரு மகனின் வலி இல்லை, மாறாக தன் மனைவியின் கௌரவத்தை வைத்து தன் குடும்பமே பேரம் பேசுவதைக் கண்ட ஒரு கணவனின் கோபம் இருந்தது. அவன் மிகவும் மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையும் கல்லைப் போல கனமாகச் சொன்னான். அம்மா, விக்ரம் அண்ணாவின் 5 லட்சம் ரூபாய் கடனை விட என் மனைவியின் கௌரவம் உங்களுக்கு மலிவாகத் தெரிந்தது, அப்படித்தானே? சாவித்திரி அம்மா விம்மிக் கதறி அழுதார். ஆனால் இந்த முறை அவரை தேற்ற யாரும் முன்னே வரவில்லை. விக்ரம் தலை குனிந்து நின்றான். பிரியா அர்ஜுனின் கால்களை விட்டு விலகினாள். உறவினர்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நான் என் கணவனுக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. ஆனால் அன்று முதல் முறையாக நான் பயத்தினால் அழவில்லை. நான் சொல்ல நினைத்தும் சொல்ல முடியாத உண்மையை இறுதியாக யாரோ ஒருவன் உரக்கச் சொல்லிவிட்டான் என்ற நிம்மதியால் அழுதேன். விக்ரம் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். இனி என் மீது பழி போட முடியாது என்பதையும் அண்ணன் என்ற பெயரால் அர்ஜுனை வளைக்க முடியாது என்பதையும் அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அவனது நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்தது. அவன் கடன் கொடுத்தவனையும் தன் தாயையும் பின் பிரியாவையும் பார்த்தான். அந்த நொடியில் விக்ரமின் கண்களில் ஒரு கொடூரமான மின்னலைக் கண்டேன். இது தன் மனைவியை காப்பாற்ற நினைக்கும் கணவனின் பார்வை அல்ல, தோற்றுப்போன சூதாட்டக்காரன் தன் கடைசித் தடையையும் எரிந்து பார்க்கும் பார்வை. திடீரென அவன் பிரியாவை நோக்கி விரல் நீட்டினான். அவனது குரல் உடைந்து ஆனால் மிக உயரமாக இருந்தது. இது எல்லாம் இவளுடைய திட்டம். நான் எதையும் விரும்பவில்லை. ஆரம்பம் முதல் இறுதி வரை இவளும் அம்மாவும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு பிற்பாடுதான் தெரிய வந்தது. அறை முழுவதும் நிசப்தமானது. தரையில் முழங்காலிட்டு அமர்ந்திருந்த பிரியா திடீரென தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. ஆனால் அவள் கண்களில் இப்போது இரக்கமில்லை, வெறுப்பு மட்டுமே இருந்தது. என்ன சொன்னாய்? மீண்டும் சொல். விக்ரம் எச்சிலை விழுங்கிக் கொண்டு ஆனாலும் பிடிவாதத்துடன் உண்மைதான் சொல்கிறேன். நீ மீராவை வெறுக்கிறாய். அவர்கள் இங்கே இருந்தால் பிறகு வீட்டை பிரிக்க வேண்டியிருக்கும் என்று நீ பயந்தாய். அதனால்தான் நீ அவள் பர்ஸில் பணம் வைத்தாய் என்றான். பிரியா சிரித்தாள். ஒரு வித்தியாசமான பயங்கரமான சிரிப்பு. அவள் தன் கைகளின் உதவியுடன் எழுந்தாள். அவளது சிவப்பு புடவை சுருங்கியிருந்தது, தலைமுடி கலைந்திருந்தது. விக்ரம், நீ ஒரு தரம் தாழ்ந்த மனிதன். விஷயம் பெரிதாக வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்போதுதான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று சொன்னது நீதானே. நான் இதை செய்தால் அம்மா என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னதும் நீதானே. சாவித்திரி அம்மா கத்தினார். பிரியா, நிறுத்து. ஆனால் இப்போது பிரியா அந்த பண்புள்ள மருமகளாக இல்லை. அவள் தன் மாமியாரை திரும்பி பார்த்து நேராக விரல் நீட்டினாள். நீங்களும் புனிதமானவர் இல்லை.
நீங்கள்தான் எனக்கு பணம் கொடுத்தீர்கள். நீங்கள்தான் மீராவின் பர்ஸில் வைத்துவிட்டு எல்லோர் முன்னிலையிலும் சோதனை செய் என்று சொன்னீர்கள். தீபாவளியன்று திருட்டு குற்றம் சாட்டப்பட்டால் அவள் இந்த வீட்டில் தலை காட்ட முடியாதபடி ஆக்கிவிடலாம் என்று சொன்னது நீங்கள்தானே? லிவிங் ரூம் முழுவதும் அமைதி நிலவியது. சில உறவினர்கள் சாவித்ரி அம்மாவை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்ப்பதை நான் கவனித்தேன். இப்போது அவர்கள் கண்களில் மரியாதை இல்லை, மாறாக அருவருப்பும் வெறுப்பும் இருந்தது. பொறுக்க முடியாத ஒரு பெரிய மாமா தடியின் உதவியுடன் எழுந்து நின்றார். தீபாவளி அன்று தன் சொந்த மருமகள் மீது சதி செய்கிறீர்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லையா? ஒருவரின் கௌரவத்தை வைத்து பேரம் பேசுகிறீர்களா? விக்ரம் நிலைமை மோசமாவதைக் கண்டு பிரியாவின் கையை பிடித்து பின்னோக்கி இழுத்தான். நிறுத்து. நாங்கள் அனைவரும் அழிந்து போக வேண்டுமென்று நினைக்கிறாயா என்று விக்ரம் கேட்டான். பிரியா அவன் கையை உதறினாள். அவள் நகங்கள் விக்ரமின் மணிக்கட்டில் கோடு கிழித்தன. அழிய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் சேர்ந்துதான் அழிவோம். கடன் வாங்குவது நீ, சூதாடுவது நீ, வெளியே போய் மானத்தை கெடுத்துக்கொள்வது நீ. ஆனால் மானத்தை என்னிடமா சுமத்த பார்க்கிறாய்? நான் ஒருமுறை முட்டாளாகிவிட்டேன், மீண்டும் ஆக மாட்டேன் என்று கத்தினாள். கணவன் மனைவி இருவரும் அங்கேயே சண்டையிடத் தொடங்கினார்கள். கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டார்கள். அவர்கள் சிறு குழந்தை பெற்றோர்கள் சண்டையிடுவதைக் கண்டு பயந்து சத்தமாக அழத் தொடங்கியது. அந்த சிதறிய சூழலில் குழந்தையின் அழுகை இதயத்தை பிளந்தது. என் அத்தை கோபத்தில் மேஜையை தட்டி, நிறுத்துங்கள், இது வீடா அல்லது பைத்தியக்கார விடுதியா என்றார். சில உறவினர்கள் விக்ரமை இழுக்க முயன்றனர். சாவித்ரி அம்மா பிரியாவை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் பிரியா ஏதோ பைத்தியம் பிடித்தவள் போல இருந்தாள். அவள் சாவித்ரி அம்மாவின் கையை எவ்வளவு பலமாக உதறினாள் என்றால் அவர் தடுமாறி நாற்காலியில் விழுந்தார். சாவித்ரி அம்மா தன் மார்பை பிடித்துக்கொண்டு அமர்ந்தார். அவர் முகம் வெளிறிப் போய்விட்டது. ஆனால் இந்த முறை அவரை தேற்ற மிகச்சிலரே வந்தார்கள். அவருடைய கண்ணீரும் பேச்சும் ஒரு கொடூரமான சதியின் பகுதிகள் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். நான் அர்ஜுனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். என் உடல் முழுவதும் குளிர்ந்து போயிருந்தது. மருமகள் பொறுமையாக இருக்க வேண்டும், வீட்டின் கௌரவத்தை காக்க வேண்டும் என்று எனக்கு பாடம் நடத்திய அதே பெண்தான் இன்று என் கௌரவத்தை ஏலத்திற்கு விட்டிருந்தாள். அதே நேரத்தில் அருகில் நின்று கொண்டிருந்த சேத்தி சிரித்தான். அவன் மேஜையிலிருந்து முந்திரிப்பருப்பு ஒன்றை எடுத்துச் சுழற்றிக் கொண்டே, இன்று காலை அம்மாஜி எனக்கு ஃபோன் செய்து இளைய மகன் பயப்பட வேண்டும், அதற்காக பணத்தை கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காக சிறிது கூட்டத்தோடு வரச் சொன்னார் என்றான். இதை கேட்டதும் அறை முழுவதும் சத்தம் அடங்கியது. சாவித்ரி அம்மா தலை நிமிர்ந்தார். அவர் உதடுகள் நடுங்கின. விக்ரமும் நின்றான். அழுது கொண்டிருந்த பிரியாவும் மௌனமானாள். அர்ஜுன் அமைதியாக அந்த நபரிடம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், தெளிவாகச் சொல்லுங்கள் என்று கேட்டான். சேத்தி தோள்களை குலுக்கி, அம்மாஜி சொன்னார், இன்று வீட்டில் நிறைய உறவினர்கள் இருப்பார்கள். நாம் சரியான நேரத்தில் வந்தால் விக்ரம் நெருக்கடிக்கு ஆளாவான். அர்ஜுன் அண்ணன் தன் தாய் மற்றும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற பணம் கொடுத்து விடுவான். உனக்கு நல்ல வேலை இருக்கிறது. நீ உன் தாயை அதிகம் நேசிக்கிறாய். உன் அண்ணனை தனியாக விடமாட்டாய் என்றும் அவர் கூறினார் என்றான். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சதியின் கடைசி திரையையும் கிழித்தெறிந்தது. நான் சாவித்ரி அம்மாவை பார்த்தேன். என்னை பார்க்கும் தைரியமோ அல்லது அர்ஜுனை பார்க்கும் துணிச்சலோ அவரிடம் இல்லை. இது வெறும் என்னை சிக்க வைக்கும் சதி மட்டுமல்ல, கடன் கொடுத்தவர்களையும் சரியான நேரத்தில் வரவழைத்திருந்தார்கள். உறவினர்களின் அழுத்தம், என் மீதான அவப்பெயர், அர்ஜுனின் கௌரவம் ஆகிய அனைத்தையும் பயன்படுத்தி விக்ரமின் கடனை அடைக்க பார்த்திருக்கிறார்கள். அர்ஜுன் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். பிறகு திடீரென தன் சட்டைப்பையிலிருந்து சாவிக்கொத்தை எடுத்து மேஜையின் மீது வைத்தான். அந்த உலோகம் மேஜையில் பட்ட சத்தம் மிகவும் குளிர்ந்திருந்தது. சாவித்ரி அம்மா பதற்றத்துடன், அர்ஜுன், நீ என்ன செய்கிறாய் என்றார். அர்ஜுன் தன் தாயை பார்த்தான். அவன் குரலில் வலி இருந்தது, ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். இன்றிலிருந்து இந்த வீட்டிற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சாவித்திரி அம்மா எழுந்து அவன் கையை பிடிக்க முயன்றார். வேண்டாம், நீ என் பிள்ளை. ஒரு பெண்ணுக்காக நீ உன் வீட்டை விடக்கூடாது. வாழ்க்கையில் முதல்முறையாக அர்ஜுன் தன் தாயின் கையை உதறினான். சத்தமாக அல்ல, ஆனால் மிகவும் உறுதியாக. உண்மையான தாய் தன் மூத்த மகனின் கௌரவத்தை காப்பாற்ற தன் இளைய மருமகளை திருடியாக்க மாட்டாள். நீங்கள் விக்ரம் அண்ணாவை தேர்ந்தெடுத்தீர்கள், உங்கள் தேர்ச்சியுடனேயே நீங்கள் இருங்கள். லிவிங் ரூம் முழுவதும் பெரும் மௌனம் நிலவியது. இந்த பயங்கரமான காலை இதோடு முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அதே நொடியில் வெளியே வாசலில் இன்னொரு கார் பலமாக பிரேக் போடும் சத்தம் கேட்டது. ஒரு கருப்பு நிற கார் முற்றத்தின் முன்னால் வந்து நின்றது.
விக்ரம் வெளியே பார்த்தான். அவன் முகம் வெளிறிப்போனது. அவன் கால்கள் நடுங்கின. பிரியா தன் கணவனை பார்த்தாள். இன்னும் யார் என்று கேட்டாள். விக்ரம் பதில் சொல்லவில்லை. அவன் ஒரு அடி பின்வாங்கி நின்றான். வந்திருப்பவர் அவனது மிகப்பெரிய கனவு அல்லது பயங்கரமான கனவு என்பது போல. அந்த கருப்பு கார் கேட்டின் முன்னால் வந்து நின்றது. பிரேக் போட்ட அந்த தீட்சண்யமான சத்தம் இனிப்புகளும் உரைகளும் சிதறிக்கிடந்த அந்த முற்றத்தில் எதிரொலித்தது. காரின் கதவு திறந்தது. சுமார் 30 முதல் 32 வரை வயதுடைய ஒரு பெண் கீழே இறங்கினாள். அவளது முகத்தில் கோபம் தெளிவாகத் தெரிந்தது. அவள் நடந்து வந்த விதத்திலேயே அவள் தீபாவளி வாழ்த்து சொல்ல வரவில்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அந்த பெண்ணைக் கண்டதும் பிரியா சிலை போல உறைந்து போனாள். விக்ரம் திக்குமுக்காடி தடுமாறினான். அவன் முகம் காகிதம் போல வெளுத்தது. சோனியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்றான். சோனியா என்ற பெயரைக் கேட்டதும் பிரியா தன் கணவனை திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் சந்தேகம், கோபம் மற்றும் தான் முழுமையாக ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஒரு மனிதனின் பயம் தெரிந்தது. சோனியா நேராக உள்ளே வந்தாள். யாருக்கும் வணக்கம் சொல்லவில்லை. அவள் கையில் வைத்திருந்த பரிசுப் பெட்டியை விக்ரமின் மார்பின் மீது வீசினாள். அவளது குரல் கோபத்தில் நடுங்கியது. நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று நீ கேட்கிறாயா? தீபாவளிக்குப் பிறகு உன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு என்னை மணந்து கொள்வதாக வாக்குறுதி அளித்தாய். கடனை திருப்பித் தர முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். வாரக்கணக்கில் என் போன் அழைப்புகளை எடுக்கவில்லை. நான் உன்னை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியம் என் மாமனார் வீட்டு முற்றத்தில் மின்னல் போல விழுந்தது. பிரியா அலறிக்கொண்டு சோனியாவின் முடியைப் பிடிப்பதற்காக பாய்ந்தாள். ஏய், என்ன உளறுகிறாய்? மீண்டும் சொல். சோனியா பிரியாவின் கையை உதறி அவளை பின்னோக்கித் தள்ளினாள். குழந்தைகள் அழுவது, உறவினர்கள் கத்துவது, சாவித்திரி அம்மா தன் மகனை அழைத்து அலறுவது என அந்த இடமே போர்க்களமானது. அர்ஜுன் உடனே என் முன்னால் வந்து நின்று நான் அந்த சண்டையில் சிக்காமல் இருக்க என்னை பின்னோக்கி இழுத்தான். விக்ரம் பதறிப்போய் இருவருக்கும் இடையில் வந்தான். ஆனால் சோனியா அவனை தள்ளிவிட்டு தன் பையிலிருந்து புகைப்படங்களின் கட்டை எடுத்து முற்றத்தில் வீசினாள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களா? இதோ பாருங்கள், உங்கள் குடும்பம் முழுவதும் பார்க்கட்டும். இதோ புகைப்படங்கள், நீ என்னை சுற்றுலா அழைத்துச் சென்றபோது எடுத்தது. இது ஹோட்டல் பில், இது ஷாப்பிங் பில், இந்த பேக், தங்கம், போன் எல்லாம். இதெல்லாம் உன் சொந்த பிசினஸ் பணம் என்று சொன்னாய். ஆனால் இது கடனில் வந்தது, சூதாட்டத்தில் வந்தது, உன் மனைவி மற்றும் தாயை ஏமாற்றி பறித்த பணம். புகைப்படங்கள் அனைவரின் காலடிகளிலும் சிதறின. புகைப்படங்களில் விக்ரம் சோனியாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு சிரிக்கிறான். அவளது கையில் அதே கடிகாரம் இருந்தது. அதைத்தான் என் கணவன் கம்பெனியில் தீபாவளி போனஸாக கிடைத்தது என்று பிரியாவிடம் பெருமையாக சொன்னதை நான் கேட்டிருந்தேன். பிரியா ஒரு புகைப்படத்தை எடுத்தாள். அவளது கைகள் நடுங்கின. அவள் விக்ரமை பார்த்தாள். கம்பெனிக்காக கடன் வாங்கினேன் என்றாயே? பார்ட்னர் ஏமாற்றிவிட்டான் என்றாயே? அந்த பணத்தில்தான் இதையெல்லாம் வாங்கிச் சுற்றினாயா? விக்ரம் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் தலை குனிந்து நின்றான். சோனியா கசப்புடன் சிரித்தாள். என்ன கம்பெனி? எந்த பார்ட்னர்? கடந்த 6 மாதங்களாக அவன் என்னுடன் ராஜா போல வாழ்ந்து கொண்டிருந்தான். சூதாட்டத்தில் தோற்றால் கடன் வாங்குவான், அடுத்த முறை ஜெயித்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுப்பான். நான் ஒரு முட்டாள். அவன் தன் மனைவியை உண்மையிலேயே விவாகரத்து செய்யப் போகிறான் என்று நம்பினேன். இதைச் சொல்லிவிட்டு சோனியா தன் வயிற்றின் மீது கை வைத்தாள். இந்த குழந்தைதான் இந்த வீட்டின் வாரிசு என்றும் அவன் என்னிடம் சொன்னான். குழந்தை என்ற வார்த்தையை கேட்டதும் சாவித்திரி அம்மா மார்பை பிடித்துக்கொண்டு தரையில் அமர்ந்தார். அவர் ஏதோ பைத்தியம் போல புலம்பத் தொடங்கினார். என் வீடு அழிந்துவிட்டது, எல்லாம் முடிந்துவிட்டது. இந்த முறை அவரை தூக்கிவிட யாரும் வரவில்லை. அன்று நடந்த அனைத்திற்கும் பிறகு அவர்களின் கண்ணீரை நம்ப யாருக்கும் துணிச்சல் இல்லை. குடும்பத்தின் பெரிய மாமா ஒருவர் எழுந்து நின்றார். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவர் விக்ரமையும் சாவித்திரி அம்மாவையும் காட்டி, இனிமேல் எந்த விசேஷத்திற்கும் எங்களை அழைக்காதீர்கள். தீபாவளியன்று மருமகள் மீது பொய்க்குற்றம் சுமத்தினீர்கள். பிறகு கடன் பிரச்சினை. இப்போது இதோ வேறொரு பெண்ணையும் கர்ப்பமாக்கி வீட்டிற்கே கொண்டு வந்துவிட்டாய். நீங்கள் நம் முன்னோர்களின் கௌரவத்தை மண்ணோடு மண்ணாக சேர்த்துவிட்டீர்கள் என்று கூறிவிட்டு தன் தடியை ஊன்றியபடியே கேட்டை தாண்டி வெளியே சென்றார். மற்ற உறவினர்களும் ஒருவராக எழுந்தனர். அந்த அழிந்த வீட்டில் யாரும் ஒரு நிமிடம் கூட இருக்க விரும்பவில்லை. கடன் கொடுத்த அந்த நபர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சேத்தி தன் காகிதங்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஏளனமான சிரிப்புடன், உங்கள் குடும்பம் மிகவும் சுவாரஸ்யமானது, ஆனால் கடன் என்பது கடன்தான். 3 நாட்களில் பணம் கிடைக்காவிட்டால் மீண்டும் வருவோம் என்று கூறிவிட்டுச் சென்றான். விக்ரம் முற்றத்தில் ஒரு உயிரில்லாத சிலை போல நின்றான்.
கடன் கொடுத்தவர்களின் பைக் சத்தம் தூரத்தில் மறையும் வரை அவன் அப்படியே இருந்தான். திடீரென விக்ரம் அர்ஜுனின் காலடியில் முழங்காலிட்டு விழுந்தான். இப்போது அவனிடம் முன்பிருந்த திமிர் இல்லை. அவன் தன் தம்பியின் கால்களை பிடித்துக்கொண்டு, அர்ஜுன், என்னிடம் தவறு நடந்துவிட்டது. இந்த முறை என்னை காப்பாற்று தம்பி. நீ காப்பாற்றவில்லையென்றால் நான் நிஜமாகவே செத்துவிடுவேன். அம்மா இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள மாட்டார் என்று கெஞ்சினான். அர்ஜுன் தன் அண்ணனை வெகு நேரம் பார்த்தான். அவனது கண்களில் இப்போது கோபம் இல்லை, ஒருவித குளிர்ந்த விரக்தி மட்டுமே இருந்தது. அவன் மெதுவாகத் தன் கால்களிலிருந்து அண்ணனின் விரல்களை அகற்றி, என் மனைவியை திருடி என்று நீங்கள் மாற்றியபோது இந்த நாளைப் பற்றி நீங்கள் யோசித்தீர்களா என்று கேட்டான். விக்ரமிற்கு பதில் பேச வார்த்தைகள் இல்லை. நான் அர்ஜுனின் கையை இறுகப் பற்றிக் கொண்டேன். சாவித்திரி அம்மா அறைந்த பிறகு அவன் என்னை தூக்கிவிட்டபோது இருந்த அதே சூடும் உறுதியும் அவனது கையில் இருந்தது. புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு முதல்முறையாக நான் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தேன். அந்த வீடு முழுவதுமே எனக்கு எதிராக திரும்பினாலும் என் பக்கத்தில் நிற்கும் இந்த மனிதன் என்னை அநீதியில் மூழ்கவிடமாட்டான். அந்த தீபாவளி மாலை சில தேவையான உடைகளை எடுக்க அர்ஜுன் என்னை அறைக்கு அழைத்துச் சென்றான். நான் அதிகம் எடுத்துக்கொள்ளவில்லை. அம்மா கொடுத்த பாட்டில், என் சிறிய பர்ஸ் மற்றும் என் அவமானத்திற்கு சாட்சியான அந்த பேக் ஆகியவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டேன். நாங்கள் சூட்கேஸுடன் கீழே வந்தோம். லிவிங் ரூம் இன்னும் கலைந்து போயிருந்தது. சாவித்திரி அம்மா தரையின் நடுவில் அமர்ந்திருந்தார். முடி கலைந்திருந்தது. கண்கள் அங்கிருந்த சிதறிய இனிப்புகளை உற்று பார்த்து கொண்டிருந்தன. பிரியா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். விக்ரம் படிக்கட்டில் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். சோனியா அங்கிருந்து போய்விட்டாள். எங்கோ தூரத்தில் பட்டாசுச் சத்தங்கள் கேட்டன. மக்கள் நம்பிக்கையுடனும் வாழ்த்துகளுடனும் புத்தாண்டு கொண்டாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் என் புகுந்த வீடு ஒரே காலையில் உள்ளுக்குள் உடைந்து சிதறிவிட்டது. அர்ஜுன் என் கையை பிடித்து கேட்டை விட்டு வெளியே இழுத்தபோது நான் வெறும் வீட்டை விட்டு வெளியேறவில்லை, போலி கௌரவம் மற்றும் பேராசை என்ற சகதியிலிருந்து தப்பி வெளியேறுகிறேன் என்பது எனக்கு தெரியும். தீபாவளி மாலை புகுந்த வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு நான் காரில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. சாலையின் இருபுறமும் பண்டிகை உற்சாகம் இருந்தது. மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்ல சென்று கொண்டிருந்தனர். குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்டது. சில வீடுகளில் பண்டிகை இசைகள் ஒலித்தன. ஆனால் எனக்குள் எல்லாம் வெறுமையாகவும் குளிராகவும் இருந்தது. என் கன்னம் இன்னும் வலித்தது. கண்களை மூடும்போதெல்லாம் பிரியா பணத்தை வீசிய அந்த முகம் நினைவுக்கு வந்தது. அவர்கள் அனைவரின் அந்த தாழ்வான பார்வைகளும் என் மனதில் நிழலாடின. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். குறைந்தபட்சம் உண்மை அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் அர்ஜுன் அப்படி நினைக்கவில்லை. அவன் காரை மிக மெதுவாக ஓட்டிக்கொண்டிருந்தான். விக்ரமையும் கடன் கொடுத்தவர்களையும் எதிர்கொண்டபோது இருந்த பதற்றத்தை விட இப்போது அவன் முகத்தில் அதிக பதற்றம் தெரிந்தது. நான் மெல்ல, நாம் அம்மாவின் வீட்டிற்குச் செல்கிறோமா என்று கேட்டேன். அர்ஜுன் தலையசைத்து, இப்போது போக முடியாது என்று கூறி காரைநகரின் ஒரு சிறிய ஹோட்டலை நோக்கி திருப்பினான். ஹோட்டல் பெரியதாக இல்லை என்றாலும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அர்ஜுன் சூட்கேஸை அறையில் வைத்துவிட்டு சாவியை என்னிடம் கொடுத்தான். நீ ஓய்வெடு என்றான். நான் அவனை வியப்புடன் பார்த்தேன். நீங்கள் என்று கேட்டேன். அர்ஜுன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் ஜன்னல் அருகே நின்று கீழே இருந்த சாலையை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு, இன்று இரவு அவர்கள் எளிதில் விட்டுவிட மாட்டார்கள் என்றான். நான் கட்டிலில் அமர்ந்தேன். என் இதயம் மீண்டும் படபடத்தது. அர்ஜுன் என்னை நோக்கினான். அவன் கண்கள் சோர்வாக இருந்தன, ஆனால் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தன. முழு குடும்பத்தின் முன்னால் உன்மீது திருட்டுக் குற்றம் சுமத்தத் தயங்காதவர்கள் இந்த குடும்பத்தை உடைத்ததற்கு உன்னைத்தான் குற்றவாளி என்று சொல்லவும் தயங்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாவிட்டால் தங்கள் பொய் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். அவன் சொல்வதை நான் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்பே என் பர்ஸில் இருந்த போன் இடைவிடாது ஒலித்தது. முதலில் மெசேஜ்கள் மட்டுமே வந்தன. ஆனால் 2 மணி நேரத்திற்குப் பிறகு என் போன் வெடிக்கப் போவது போல இருந்தது. அடுத்தடுத்து அழைப்புகளும் மெசேஜ்களும் வந்தன. நான் நடுங்கும் கைகளுடன் போனை எடுத்தேன். என் தங்கை பிரியாவின் ஃபேஸ்புக் பதிவின் லிங்கை அனுப்பியிருந்தாள். அவள் ஒரு நீண்ட பதிவை எழுதியிருந்தாள். கூடவே நான் அந்த பணக்கட்டுக்கு அருகில் தரையில் நின்று கொண்டிருந்த புகைப்படத்தையும் இணைத்திருந்தாள். பதிவின் தொடக்கம் மிகவும் சோகமான வார்த்தைகளால் இருந்தது. ஆண்டின் முதல் நாளிலேயே எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய துன்பம் வந்துவிட்டது. பிறகு பிரியா வீட்டை பிரிப்பது தொடர்பாக நான் எப்போதும் கோபமாக இருப்பேன் என்றும் அர்ஜுனை பிரிந்து செல்ல தூண்டினேன் என்றும் எழுதியிருந்தாள்.
இன்று நான் திருடியது கையும் களவுமாக பிடிபட்டதும் என் அண்ணி மீது பழி போட்டுவிட்டேன் என்று எழுதியிருந்தாள். தன் பாவம் நிறைந்த மாமியார் தன் மகன் மனைவியின் பேச்சைக் கேட்டு குடும்பத்தையே எதிர்ப்பதை வேடிக்கை பார்க்கிறார் என்றும் எழுதியிருந்தாள். கீழே கமெண்ட்களில் உண்மை தெரியாதவர்கள் அனைவரும் அவளுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தனர். இக்கால மருமகள்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். கணவனின் ஆதரவு கிடைத்துவிட்டால் புகுந்த வீட்டையே ஆட்டுவிப்பார்கள் என்று கருத்துகள் வந்தன. இதை படித்து நான் உறைந்து போனேன். பிரியா பணம் வைக்கும் கேமரா காட்சியை அவர்கள் பதிவிடவில்லை. என் பர்ஸில் பணம் கிடைத்த அந்த ஒரு புகைப்படத்தை மட்டும் பதிவிட்டிருந்தார்கள். உண்மையை ஒரு பகுதியை மட்டும் வெட்டி உலகிற்கு தவறாக காட்டியிருந்தார்கள். வெளியில் இருந்து பார்ப்பவர் யாராக இருந்தாலும் நான்தான் உண்மையான திருடி என்று நினைப்பார்கள். எனக்கு மூச்சு முட்டியது. அது மட்டுமல்ல, போன் மீண்டும் ஒலித்தது. இம்முறை என் கணவர் வீட்டின் அத்தை. அவர் குரலில் தயக்கம் இருந்தது. மீரா, உன்னுடன் எல்லோரும் பேசுகிறார்கள். நீதான் பணம் எடுத்தாய், ஆனால் அர்ஜுன் உன்னை காப்பாற்றுகிறான், நீ வீட்டை பழிவாங்குகிறாய் என்று சொல்கிறார்கள். இதை கேட்டதும் நான் போனை பிடித்தபடி அப்படியே நின்றுவிட்டேன். இன்று காலைதான் மொத்த குடும்பத்தின் முன்னால் அவர்களின் உண்மை முகம் வெளிப்பட்டது. ஆனால் சில மணி நேரங்களில் அவர்கள் கருப்பை வெள்ளை என்று மாற்றிக்கொண்டிருந்தார்கள். எதுவும் நடக்காதது போல. பிறகு ஒரு மெசேஜ் வந்தது. அது குடும்பத்தின் வாட்ஸ்அப் குரூப் ஸ்கிரீன்ஷாட். அர்ஜுன் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தன் மூத்த அண்ணனை அடித்துவிட்டான் என்றும், தீபாவளியன்று வீட்டை உடைத்ததால் அம்மா அதிர்ச்சியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் விக்ரம் எழுதியிருந்தான். அர்ஜுன் போன்ற அமைதியான பையன் தன் மனைவியின் கைப்பாவையாக மாறிவிட்டான் என்பது நம்ப முடியவில்லை என்று யாரோ எழுதியிருந்தனர். நான் ஹோட்டல் கட்டிலில் அமர்ந்திருந்தேன். ஒரு கருப்புச் சேற்றில் மூழ்கிக் கொண்டிருப்பது போல உணர்ந்தேன். உண்மை தெரிந்தும் அவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக திரித்து தங்கள் பொய் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள முயன்று கொண்டிருந்தார்கள். எனக்கு கோபமாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. வெளியில் இருப்பவர்கள் அவர்கள் சொல்வதை நம்பிவிடுவார்களோ என்று பயந்தேன். அந்த புகைப்படத்தோடுதான் மக்கள் என்னை எப்போதும் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று அஞ்சினேன். அர்ஜுன் என்னருகே வந்து என் கையிலிருந்து போனை மெல்ல வாங்கினான். இனி இதை படிக்காதே. நான் அழுதேன். அவர்களால் எப்படி இப்படி செய்ய முடிகிறது? அர்ஜுன், என்னுடன் நடந்த கொடுமைகள் போதாதா? அர்ஜுன் போனை மேஜையில் வைத்துவிட்டு எனக்கு முன்னால் அமர்ந்தான். அவனது குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. அவர்கள் எவ்வளவு நாடகம் ஆடுகிறார்களோ அவ்வளவு ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கும். நினைவூட்டிக்கொள், கேமரா காட்சிகள் வரும் வரை அம்மா பொய் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். பொய் கௌரவத்தை நம்பி வாழ்பவர்கள் தாங்களாகவே நிற்க மாட்டார்கள். மாலை வரை எனக்கு ஒரு அந்நிய எண்ணிலிருந்து மேலும் சில ஸ்கிரீன்ஷாட்கள் கிடைத்தன. இம்முறை அது குடும்பத்தின் பெரிய குரூப் போஸ்ட். அர்ஜுன் ஒரு பெண்ணின் பேச்சைக் கேட்டு கண்மூடித்தனமாக இருக்கிறான் என்று தன் மனம் உடைந்துவிட்டதாக சாவித்திரி அம்மா மிக நீளமாக எழுதியிருந்தார். அர்ஜுன் என் பக்கம் நின்றால் அவனுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்து விடுவேன் என்றும் அறிவித்திருந்தார். அந்த பதிவின் கீழே குடும்பத்தின் பெரியவர்கள் அர்ஜுனுக்கு கடமைதான் முக்கியம் என்று அறிவுரை சொல்லத் தொடங்கினர். இதை படித்து நான் அதிர்ந்தேன். அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவர்கள் அர்ஜுனின் தாய். நான் அர்ஜுனை பார்த்தேன். அவன் மனம் மாறிவிடுவானோ என்று பயந்தேன். ஆனால் அர்ஜுன் போனை எடுத்து ஃபேமிலி குரூப்பை திறந்து ஒரே ஒரு வாக்கியத்தை எழுதினான். நாளை காலை 9 மணிக்கு முழு உண்மையை அறிய விரும்பும் அனைவரும் குலதெய்வ கோவிலுக்கு வாருங்கள். நான் எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வருகிறேன். மெசேஜ் அனுப்பியதும் அர்ஜுனின் போன் அடிக்கத் தொடங்கியது. அவன் ஸ்பீக்கரை ஆன் செய்தான். சாவித்திரி அம்மாவின் குரல் கேட்டது. உன் தாயையும் முன்னோர்களையும் பொதுவெளியில் அவமானப்படுத்தப் போகிறாயா அர்ஜுன்? நான் மூச்சை அடக்கிக் கொண்டு என் கணவனை பார்த்தேன். அர்ஜுன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு குளிர்ந்த குரலில் சொன்னான், நான் இல்லை அம்மா, விக்ரம் அண்ணாவின் 5 லட்சம் ரூபாய் கடனுக்காக நீங்களே உங்கள் கௌரவத்தை தராதரப்படுத்திக் கொண்டீர்கள். தீபாவளிக்கு அடுத்த நாள் காலை நான் தூங்கவே இல்லை. கண்களை மூடினால் சாவித்திரி அம்மாவின் அலறல், பிரியாவின் பொய்க் கண்ணீர், விக்ரமின் கெஞ்சல் மற்றும் குடும்ப குரூப்பில் எழுதப்பட்ட விஷயங்கள் நினைவுக்கு வந்தன. அர்ஜுன் மிக விரைவில் எழுந்துவிட்டான். அவன் அதிகமாக பேசவில்லை. தன் லேப்டாப்பை திறந்து வீடியோக்கள், ஆடியோ பதிவுகள் மற்றும் ஸ்கிரீன்ஷாட்களை ஒவ்வொன்றாக சரிபார்த்தான். அவன் அனைத்தையும் வரிசைப்படுத்துவதை பார்த்தபோது இன்றைய கூட்டம் வெறும் விளக்கம் கொடுக்க மட்டுமல்ல, உண்மையான பாதிக்கப்பட்டவர் யார் என்று மொத்த குடும்பத்திற்கும் காட்டப்போகும் கடைசி வாய்ப்பு என்று புரிந்து கொண்டேன். சரியாக 9 மணிக்கு நாங்கள் குலதெய்வ கோவிலை அடைந்தோம். கோவிலின் முற்றம் நான் எதிர்பார்த்ததை விட நிரம்பியிருந்தது. தொலைதூர உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர். சிலர் மரத்தடியில் நின்றிருந்தனர், சிலர் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர்.
பண்டிகை சூழல் வெப்பமாக இருக்க வேண்டிய இடத்தில் அன்று மிகுந்த பாரமாக இருந்தது. அனைவரும் எங்களையே பார்த்தனர். சிலர் ஆர்வத்துடனும் சிலர் சந்தேகத்துடனும் சிலர் என்னை பின் தொடர்ந்து பேசிக்கொண்டும் இருந்தனர். சாவித்திரி அம்மா முன்னரே வந்திருந்தார். அவர் கருப்பு நிறப்புடவை அணிந்திருந்தார். அவர் கண்கள் வீங்கியிருந்தன. இரவு முழுவதும் அழுதது போல இருந்தது. அர்ஜுனை பார்த்ததும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு கர்ச்சீப்பால் கண்களை துடைத்துக் கொண்டார். யாராவது அந்நியர் பார்த்தால் மகன் செய்த துன்பத்தால் துடிக்கும் பாவம் செய்த தாய் என்றுதான் நினைப்பார்கள். பிரியா அவருக்கு அருகில் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அவ்வப்போது கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். விக்ரம் தலை குனிந்து அமர்ந்திருந்தான், தவறு செய்தவனைப் போல. எல்லா பக்கமிருந்தும் முற்றுகையிடப்பட்ட உணர்வு. நான் அர்ஜுனுக்குப் பின்னால் நின்றிருந்தேன். என் கைகள் இறுகப் பற்றப்பட்டிருந்தன. ஆதாரங்கள் இருந்தும் எனக்கு பயமாக இருந்தது. குடும்ப விஷயங்களை வீட்டிற்குள்ளேயே பேசித் தீர்த்திருக்கலாமே என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்ற பயம். சாவித்திரி அம்மாவை பார்த்து பரிதாபப்பட்டு நான் அறை வாங்கியதை மக்கள் மறந்துவிடுவார்களோ என்ற பயம். நான் சோதிக்கப்பட்டேன். நான் திருடி என்று அழைக்கப்பட்டேன். குடும்பத்தின் தலைவரான பெரிய மாமா நடுவில் அமர்ந்திருந்தார். அவர் அர்ஜுனை பார்த்துவிட்டு ஆழமான குரலில், அர்ஜுன், நீ வேதனைப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் வீட்டின் விஷயங்களை வீட்டிற்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும். பண்டிகை நாளில் இப்படி தெருவில் கொண்டு வருவது எனக்கு சரியாக படவில்லை என்றார். இதை கேட்டதும் என் இதயம் நொறுங்கியது. நான் தலை குனிந்து நின்றேன். சோகமாகவும் அவமானமாகவும் உணர்ந்தேன். முடிவில் குற்றமற்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கை சிதைக்கப்படுவதைப் பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. தங்கள் கௌரவம் வெளியே தெரிந்துவிடுமோ என்ற பயம்தான் அவர்களுக்கு இருந்தது. அர்ஜுன் விவாதம் செய்யவில்லை. அவன் லேப்டாப்பை மேஜையின் மீது வைத்துவிட்டு அமைதியாக அந்த மாமாவை பார்த்தான். நானும் வீட்டிற்குள்ளேயேதான் வைக்க நினைத்தேன் மாமா. ஆனால் அவர்கள் கதவைத் திறந்து என் மனைவியை உலகத்தின் முன்னால் அசிங்கப்படுத்தினார்கள். இன்று நான் இங்கே வேடிக்கை காட்ட வரவில்லை. என் மனைவியின் கௌரவத்தை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். அவனது குரல் உயரமாக இல்லை, ஆனால் முற்றம் முழுவதும் கேட்கும் அளவுக்கு தெளிவாக இருந்தது. இதைச் சொல்லிவிட்டு அர்ஜுன் முதல் வீடியோவை ஓட்டினான். பிரியா சிவப்பு புடவையில் ரகசியமாக எங்கள் அறைக்குள் நுழைவதும் பின் வேகமாக வெளியேறுவதும் எல்லோருக்கும் தெரிந்தது. பிறகு பிரியா லிவிங் ரூமில் என் பர்ஸை தேடி அதிலிருந்து பணத்தை எடுத்து வீசிய வீடியோவை ஓட்டினான். அந்த 2 வீடியோக்களையும் பார்த்த பிறகு யாருக்கும் விளக்கம் தேவையில்லை. கோவிலில் நிசப்தம் நிலவியது. முன்னால் என்னை சந்தேகத்துடன் பார்த்தவர்கள் இப்போது தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர். சாவித்திரி அம்மா உடனே எழுந்து நின்றார். அவர் குரல் நடுங்கியது. ஆனால் அவர் இன்னும் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அது நான் சொன்னதால்தான் மீராவை சோதித்துப் பார்த்தாள். நான் மாமியார். என் மருமகளை சோதிக்கும் உரிமை எனக்கு உண்டு. அவள் உண்மையுள்ளவள் என்றால் உண்மை இப்போது வெளிப்பட்டுவிட்டது அல்லவா? அர்ஜுன் தன் தாயை பார்த்தான். அவனது கண்கள் குளிர்ந்தன. உண்மை வெளிப்பட்டதா? என் மனைவி அறை வாங்கிய பிறகு, தேடப்பட்ட பிறகு, திருடி என்று அழைக்கப்பட்ட பிறகு, போலீஸ் மிரட்டலுக்கு ஆளான பிறகு நீங்கள் இதை சோதிக்க நினைக்கிறீர்களா? சாவித்திரி அம்மா உதடுகளை கடித்துக் கொண்டார். ஆனால் தவறை ஒப்புக்கொள்ளத் தயாராக இல்லை. அவர் அழுது கொண்டே, நான் குடும்பத்தின் கௌரவத்தைப் பற்றித்தான் கவலைப்பட்டேன். இக்கால மருமகள்கள் மிகவும் தந்திரமானவர்கள் என்றார். அர்ஜுன் அவரை மேலும் பேசவிடவில்லை. அவன் ஒரு ஆடியோ பதிவை ஓட்டினான். சாவித்திரி அம்மாவின் குரல் ஸ்பீக்கரில் எதிரொலித்தது. நீங்கள் சரியான நேரத்தில் வீட்டிற்கு வந்துவிடுங்கள். அர்ஜுன் கௌரவத்தைப் பற்றி அதிகம் கவலைப்படுவான். அவன் தன் தாயை அவமானப்பட விடமாட்டான். முற்றம் முழுவதும் உறைந்து போனது. சாவித்திரி அம்மா சிலை போல நின்றார். அவர் முகம் வெளிறிப்போனது. பெரிய மாமா மேஜையில் பலமாகத் தட்டினார். சாவித்ரி, உன் மருமகளை மனிதனாக நினைத்தாயா அல்லது கடன் அடைக்கும் கருவியாக நினைத்தாயா? திருட்டு நாடகம் ஆடி கடன் கொடுத்தவர்களை அழைத்து பின் உன் மகன் வீட்டை உடைக்கிறான் என்று பொய் பரப்பினாயே, நீ எப்பேற்பட்ட தாய்? இந்த கேள்வியைக் கேட்டதும் சாவித்திரி அம்மா நாற்காலியில் சரிந்தார். பிரியா வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து அழுது கொண்டே சாவித்திரி அம்மாவை நோக்கி பழி போட்டாள். நான் வற்புறுத்தப்பட்டேன். அம்மா சொன்னது போலத்தான் செய்தேன். மீராவை பயமுறுத்தினால் அர்ஜுன் பணம் தருவான் என்று சொன்னது அவர்கள்தான். விஷயம் இவ்வளவு தூரம் வளரும் என்று எனக்கு தெரியவில்லை. சாவித்திரி அம்மா உடனே கத்தினார். நிறுத்து! நீ விக்ரமை அர்ஜுனை விடச் சிறந்து விளங்கச் சொல்லிக் கட்டாயப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவன் இந்த நிலைக்கு வந்திருப்பானா? வீட்டை விற்கும் பேராசை உனக்கும் இருந்ததுதானே? மீண்டும் சண்டை தொடங்கியது. ஆனால் இம்முறை யாரும் அவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. அறை வாங்கியது என் மனைவி. அவமானப்பட்டது என் மனைவி. இதை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. நேற்று நான் வெறும் பயத்தாலும் அவமானத்தாலும் அழுதேன்.
ஆனால் அந்த நொடியில் நானும் ஏதோ பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. என் குரல் நடுங்கினாலும் நான் அர்ஜுனுக்கு அருகில் நின்று கொண்டேன். கோவிலுக்கு முன்னால் தலைவணங்கிவிட்டு அனைவரையும் நோக்கினேன். எனக்கு யாரிடமிருந்தும் கருணை தேவையில்லை. இனிமேல் யாரும் என்னை திருடி என்று சொல்லக்கூடாது, இவ்வளவுதான் நான் விரும்புவது. நான் கையை அறை வாங்கியதை சொன்னேன். யாரும் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் இந்த அமைதி நேற்றைய அமைதியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அன்று அவர்கள் நான் குற்றவாளி என்று நினைத்து மௌனமாக இருந்தார்கள். இன்று நான் சதி செய்யப்பட்டு சிக்க வைக்கப்பட்டேன் என்பது தெரிந்ததால் அமைதியாக இருந்தார்கள். அது எனக்கு போதுமானதாக இருந்தது. என் இதயம் லேசானது. கோவிலில் நான் பேசிய பிறகு சூழல் அமைதியானது. ஆனால் அது புயலுக்கு முந்தைய அமைதியாக இருந்தது. இதுவரை தலை குனிந்து அமர்ந்திருந்த விக்ரம் திடீரென அர்ஜுனை பார்த்தான். அவன் கண்களில் வருத்தம் இல்லை, மாறாக கோபம் இருந்தது. அவன் எழுந்தபோது நாற்காலி பின்னால் விழுந்தது. அர்ஜுனை நோக்கி விரல் நீட்டினான். நீ உன்னை ரொம்ப புனிதமானவன் என்று நினைக்கிறாயா? உன்னிடம் சில வீடியோக்கள் இருப்பதால் நீ என்ன கடவுளா? இந்த வீடு இல்லையென்றால், இந்த அம்மா இல்லையென்றால், இந்த குடும்பம் இல்லையென்றால் உனக்கென்ன மதிப்பு? அவனது குரல் கோவில் முழுவதும் எதிரொலித்தது. அர்ஜுன் அமைதியாக நின்றான். தன் அண்ணனை பார்த்து, என் மனைவியை நசுக்கித்தான் இந்த வீடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த வீடு வேண்டாம் என்று மட்டும் சொன்னான். இதைக் கேட்டு விக்ரம் இன்னும் வெறிபிடித்தது போலானான். அவன் அர்ஜுனை நோக்கி பாய்ந்தான். சில மாமாக்கள் அவனை பிடித்தனர். அவன் சிக்கிய மிருகம் போல துடித்தான். விடுங்கள் என்னை. இன்று இந்த தகுதியற்ற தம்பிக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன். ஒரு பெண்ணுக்காக இவன் மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திவிட்டான். ஒரு பெண் என்ற வார்த்தையை கேட்டதும் என் இதயம் உறைந்தது. ஆனால் அர்ஜுன் என்னை அவன் பின்னால் இழுத்துக் கொண்டான். பிரியாவால் இப்போது அமைதியாக இருக்க முடியவில்லை. குழந்தையை மடியில் ஏந்தியபடி எழுந்து நின்றாள். உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? வேறொருவர் மீது குற்றம் சாட்டுகிறாயா? நீதான் இந்த வீட்டை குப்பை தொட்டியாக மாற்றினாய். பிசினஸுக்காக கடன் வாங்கியதாகச் சொல்லிவிட்டு அந்த பணத்தில் சூதாடி ஹோட்டல்களில் சுற்றி அந்த சோனியாவுக்கு விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கித் தந்தாயே. நீ என்னையும் அம்மாவையும் இந்த மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிவிட்டாய். விக்ரம் திரும்பி வந்து அனைவர் முன்னிலையிலும் பிரியாவை ஓங்கி அறைந்தான். பிரியா கீழே விழுந்தாள். குழந்தை சத்தமாக அழத் தொடங்கியது. கோவிலில் பெரும் கூச்சல் நிலவியது. சாவித்திரி அம்மாவுக்கு தன் மகனின் உண்மை முகம் தெரிந்துவிட்டது. அவர் விக்ரமை தடுக்க ஓடினார். ஆனால் விக்ரம் அவரையும் தள்ளிவிட்டான். பெரிய மாமா கத்தினார், நிறுத்து. இது இறைவனின் இல்லம், உங்கள் நாடகத்தை ஆடும் இடம் அல்ல. ஆனால் விக்ரம் நிற்கவில்லை. அவன் தன் தாயை திரும்பி பார்த்தான். எல்லாம் உன்னால்தான் நடந்தது. சிறுவயதிலிருந்தே அர்ஜுனை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று நீதான் கட்டாயப்படுத்தினாய். நீதான் நான் இந்த வீட்டின் பெருமை என்று சொன்னாய். அதனால்தான் இன்று நான் இந்த நிலையில் இருக்கிறேன். சாவித்திரி அம்மா சிலை போல நின்று கொண்டிருந்தார். தன் சொந்த மகனே தன் மீது கத்தியை பாய்ச்சியது போல உணர்ந்தார். எவனை பாதுகாக்க அவர் என்னை அவமானப்படுத்தினாரோ அதே மகன் இப்போது பழியை அவர் மீது போட்டான். அர்ஜுன் சாவித்ரி அம்மாவிற்கு ஆதரவாக நின்று மெதுவாக, பாருங்கள் அம்மா, யாரை பாதுகாக்க நீங்கள் நினைத்தீர்களோ அவரே இந்த வீட்டையே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார் என்றான். அதே நொடியில் கோவில் வாசலில் மீண்டும் சோனியாவின் குரல் கேட்டது. இம்முறை அவள் தனியாக வரவில்லை. உள்ளே வந்து ஹோட்டல் பில்கள், ஷாப்பிங் பில்கள் மற்றும் ஒரு சோனோகிராஃபி ரிப்போர்ட்டை விக்ரமின் முகத்தில் வீசினாள். நீ விவாகரத்து செய்வேன் என்று சொன்னாய். இந்த குழந்தைதான் உன் வாரிசு என்று சொன்னாய். ஆனால் நீ கடனில் வந்த பணத்தில் என்னை வளர்த்துக்கொண்டு உன் தாயையும் மனைவியையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயா? மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்தது. பிரியா பைத்தியம் பிடித்தவள் போல பார்த்தாள். திருட்டு பழி என்ற குற்றச்சாட்டிலிருந்து தொடங்கிய இந்த கதை இப்போது கடன் மற்றும் பொய்க் கௌரவம் என்ற சகதிக்குள் சிக்கி அனைவரும் மூழ்கும் நிலைக்குச் சென்றது. சோனியா சென்ற பிறகு கோவிலின் முற்றம் சிதறிக் கிடந்த புகைப்படங்கள் மற்றும் பில்களால் நிரம்பியிருந்தது. விக்ரம் தரையில் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். பிரியா ஒரு மூலையில் அழுது கொண்டிருந்தாள். சாவித்ரி அம்மா ஏதோ ஒரு மேஜையை ஆதாரமாக கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவர் மொத்த சக்தியும் இழந்தது போல தெரிந்தது. அனைத்தும் அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அர்ஜுன் என்னை கூட்டிக் கொண்டு கிளம்பத் தொடங்கியதும் அவர் மீண்டும் அவனை நோக்கி வந்தார். அர்ஜுன் கண்ணா, அம்மாவிடம் தவறு நடந்துவிட்டது. ஒரே ஒரு முறை உன் அண்ணனை காப்பாற்று. அர்ஜுன் தன் பையிலிருந்து சில காகிதங்களை எடுத்து பெரிய மாமாவிடம் வைத்தான். இவை கடன் பத்திரங்கள் அல்ல, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வீட்டிற்காக செலவு செய்த கணக்குகள். பெரிய மாமா கண்ணாடி அணிந்து பார்த்தார். 7 லட்சத்திற்கும் மேல். முற்றம் முழுவதுமே அதிர்ச்சியில் உறைந்தது. எனக்கும் ஆச்சரியம். அர்ஜுன் தன் தாயை பார்த்தான். மௌனமாக இருப்பதே கடமை என்று நினைத்தேன்.
ஆனால் நேற்று என் மனைவியை நீங்கள் அறைந்தபோது தவறான மனிதனுக்காக மௌனமாக இருப்பது கடமையல்ல, அது அவர்களின் பாவத்தில் பங்காளியாவதுதான் என்று புரிந்து கொண்டேன். அவன் வீட்டின் சாவிகள், கார் சாவி மற்றும் ஒரு கார்டை மேஜை மீது வைத்தான். இன்றிலிருந்து நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். யாருடைய கடனையும் அடைக்க மாட்டோம், யாருடைய பொய் கௌரவத்தையும் காப்பாற்ற மாட்டோம். அம்மா, உங்கள் செலவுக்கு நான் பணம் அனுப்புகிறேன், அது என் கடமை. ஆனால் விக்ரம் அண்ணாவின் கடனை அவரேதான் அடைக்க வேண்டும். விக்ரம் கெஞ்சினான். அர்ஜுன், 5 லட்சம் மட்டும் கொடு, எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன் என்று சத்தியம் செய்கிறேன். அர்ஜுன் அமைதியாக அவனிடம் கேட்டான், நீங்கள் உண்மையிலேயே திருந்த நினைக்கிறீர்களா அல்லது அடுத்த சூதாட்டத்திற்கு பணம் தேடுகிறீர்களா? விக்ரம் அமைதியானான். பிரியா என்னிடம் வந்து மெல்ல, மீரா, என்னை மன்னித்துவிடு என்றாள். நான் அவளை பார்த்தேன். அவள் மன்னிப்பில் வருத்தத்தை விட பயமே தெரிந்தது. நான் பெருமூச்சு விட்டுச் சொன்னேன், என்னிடம் கேட்காதே, உன் குழந்தையிடம் மன்னிப்பு கேள். ஏனென்றால் தகுதியற்ற ஒரு கணவனை காப்பாற்ற தன் தாயே இன்னொருவரை அழிப்பதைப் பார்த்த குழந்தை அது. அர்ஜுன் என் கையை பிடித்து கோவிலை விட்டு வெளியே அழைத்துச் சென்றான். பின்னால் சாவித்திரி அம்மாவின் அழுகுரலும் விக்ரமின் கெஞ்சலும் பிரியாவின் விம்மலும் கேட்டன. ஆனால் இம்முறை நான் பின்னோக்கித் திரும்பிப் பார்க்கவில்லை. தீபாவளிக்குப் பிறகு நானும் அர்ஜுனும் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு மாறினோம். அது பெரிதாக இல்லை, ஆனால் முதல் இரவிலேயே நான் அங்கு அடைந்த அமைதிக்கு நான் அழுதே விட்டேன். இப்போது காலை எழுந்ததும் யாரும் கத்துவதில்லை, என் ஒவ்வொரு செயலையும் யாரும் கண்காணிப்பதில்லை. என் கன்னத்தில் இருந்த அரைத்தழும்பு இன்னும் லேசாக இருந்தது. அர்ஜுன் தினமும் அதற்கு மருந்து தடவினான். அவன் அனைத்து ஆதாரங்களையும் வீடியோ பதிவுகளையும் பத்திரமாக எடுத்து வைத்திருந்தான். இவற்றை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் மீண்டும் என் மனைவியின் கௌரவத்தில் கை வைத்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றான். புகுந்த வீட்டிலெல்லாம் மிக விரைவில் சிதறிப்போயின. விக்ரமின் வேலை போனது. பிரியா குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் தாய் வீட்டிற்குச் சென்றாள். கிளம்பும் முன் அவளுக்கும் சாவித்திரி அம்மாவுக்கும் பெரும் சண்டை நடந்ததாகச் சொல்வார்கள். சோனியாவும் விக்ரமை விட்டு பிரிந்துவிட்டாள். அவள் குழந்தைக்கு மட்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள். சாவித்திரி அம்மாவின் அந்த பிரம்மாண்ட வீடு கடைசியில் கடனை அடைக்க விற்கப்பட்டது. ஒரு மாலை வேளையில் சாவித்திரி அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் மிகவும் பலவீனமாகவும் வயதானவராகவும் தெரிந்தார். அவர் மெல்ல, மன்னித்துவிடு கண்ணா, அன்று என் புத்தி மழுங்கிப் போய்விட்டது என்றார். அர்ஜுன் கதவருகிலிருந்தபடியே சொன்னான், உங்கள் புத்தி அல்ல அம்மா, உங்கள் பேராசையும் பொய்கௌரவமும் தான் உங்களை ஆட்டிப்படைத்தது. ஒரு மருமகள் யாருடைய கௌரவத்தை காப்பாற்றவும் பலிகடாவாக்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் உண்மையாக உணரும் நாளில் எங்களிடம் வந்து பேசுங்கள். அவர் அமைதியாக கதவருகே ஒரு பை ஆரஞ்சு பழங்களை வைத்துவிட்டு சென்றுவிட்டார். அவர்களின் நிலையை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை, மாறாக ஒரு ஆழ்ந்த சோகம் மட்டுமே இருந்தது. ஒன்றாக இணைந்து வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு குடும்பம் வெறும் பொய் கௌரவத்தை காப்பாற்றிக்கொள்ள பலவீனமானவர்களை நசுக்கியதால் சிதறிப்போனது. அன்று மாலை நான் என் திருமண வளையலை கழற்றி ஒரு பெட்டியில் வைத்தேன். அதை மறப்பதற்காக அல்ல, வாழ்க்கையின் ஒரு மோசமான அத்தியாயத்தை மூடி வைப்பதற்காக. அர்ஜுன் என் தோள் மீது கையை வைத்தான். மேஜையில் நாங்கள் தாமதமாக கொண்டாடும் தீபாவளி உணவு இருந்தது. எளிய உணவு மற்றும் ஒரு எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு மட்டுமே. அவன், இன்றிலிருந்து உன் ஒவ்வொரு பண்டிகையும் நிம்மதியான நாளாக இருக்கும் என்றான். நான் அந்த சிறிய வீட்டை பார்த்தேன். என் இதயம் லேசானது. வெளியே மக்கள் இன்னும் எங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த சிறிய வீட்டில் நான் இனி தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. சில வீடுகள் வறுமையால் உடைவதில்லை, மாறாக வீட்டில் இருப்பவர்கள் தங்கள் பேராசையை கௌரவம் என்றும் குற்றத்தை கடமை என்றும் மறைக்க முயற்சிப்பதால்தான் உடைகின்றன என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த தீபாவளிக்குப் பிறகு எனக்கு நிம்மதி என்பது நிறைந்த குடும்பத்தில் வாழ்வது அல்ல, மாறாக உண்மையாகவே என்னை தன் குடும்பமாக நினைக்கும் அந்த மனிதனுடன் வாழ்வது என்று உணர்ந்தேன். இக்கதை பொழுதுபோக்கு, ஊக்கம் மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. கதையில் வரும் கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் மற்றும் உரையாடல்கள் நிஜ வாழ்க்கையிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இவற்றை எந்தவொரு தனிநபர், நிறுவனம் அல்லது நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இந்த வீடியோவின் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவது அல்ல. நேயர்கள் இதை வெறும் கதையாக மட்டுமே பார்க்க வேண்டுகிறோம். मित्रों, हमारी स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी हम बहुत ही मुश्किल से बनाते हैं। तो लाइक, शेयर, सब्सक्राइब करना ना भूलें। और आपको किस बारे में स्टोरी चाहिए ये भी कमेंट करना। और आप कहाँ रहते हैं, आपका गांव कौन सा है, आपका शहर कौन सा है, ये कमेंट ज़रूर करना। आपका सपोर्ट मिलता है, ऐसे रहेगा तो हम आपके आभारी रहेंगे। और अगली बार कौन सी स्टोरी चाहिए ये भी कमेंट कर देना।
और मिलते हैं ऐसी नेक्स्ट स्टोरी में। तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत।